பாரங்களோடு கவலையோடு என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ தகப்பனே, எல்லாவித தடைகளை நீக்கி தகப்பனே நீ தேவைகளை சந்திப்பீராக. நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களுடைய வார்த்தைகளை கேட்கப்படும்படியாக வந்த ஜனங்கள் ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பினதில்லை தகப்பனே. இந்த வேளைகளில் உடைய சமூகத்துக்கு வந்த பிள்ளைகளின் ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அப்பா. தம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய தகப்பனை பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்புங்கப்பா. உடைய மகனை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படணும் அப்பா. அப்பா ஸ்தோத்திர சகல நன்மையும் அப்பா நீ கொடுக்கிறேன் தகப்பன் அப்பா. சகல நன்மைனாலும் பரிபூரணம் அடைய செய்கிற தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஒவ்வொரு ஆவிக்குள்ளாக கட்டப்படவும் வார்த்தைகள் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களையும் தங்கணும் அப்பா. அதை சத்துருவானவன் பறித்து கொள்ளாதபடி அப்பா அந்த வார்த்தைகளை தியானிக்கத்தக்க இருதயங்களை ஒவ்வொருவருக்குள்ள தந்தரடிங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றுடைய அன்னைக்காரங்களுக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஏற்றுக்கொண்டேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நன்மை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெரிஞ்ச ஒரு பாடல், இந்த பாடலை பாடி நம்ம தேவனுடைய செய்திக்குள்ள போக இருக்கிறோம். நேரம் ஆகிவிட்டது. நான் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க ஒரே ஒரு சொல்லத்தை, இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கு தீண்டாது வார்த்தை பாடல் சல்லத்தை பாடி நம் ஜெபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கு தீண்டாது. இயேசுவின் இரத்தம் என் மேலே நம்ம வலதுகை எப்படி தலையில வைங்க, உங்க தலை மேல சொல்லுங்க. இரத்த கோட்டைக்குள்ள, இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்திருக்கிறேன், அவர் இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறேன். எந்த சத்துருவினை தொட முடியாது. சொல்லுங்க, எந்த சத்துருவினை தொட முடியாது, எந்த பிசாசினை வஞ்சிக்க முடியாது, எந்த அசுத்தாவினை ஆளுக்க முடியாது, நின்னையும் குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாது, நின்னையும் சபையும் சேதப்படுத்த முடியாது. தேவனே நீர் அற்புதம் செய்யும், தேவனே நீர் அற்புதம் செய்யும், தேவனே நீர் அற்புதம் செய்யும். இடக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கயிறை போட்டு கட்டி போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாளைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? சத்துருவை சொல்லுங்க. சத்துருவை இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க, சத்துருவை இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுப்பேன். சக்கரதுரி வியக்கந்தரவலவ ருகரவதுரி வியலவ சந்துரி வியக்கந்தரவலவ விக்கவலவதுரவ துயரவ விக்கதுரி விக்கவதுரி வியலவ சவதுரவ. தேவனை கர்த்தர் இன்னைக்கு நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். கைதடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே தேவன் உங்களோட வார்த்தையோட இடம்பெற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கலந்து போகாதீங்க. ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். அப்ப சங்கீதமா 52ஆம் சங்கீதம்
52வது சங்கீதம். ஆமென். சோதரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். எத்தனை பேர் தேவனுடைய கிருபையை நம்பியிருக்கிறோம்? நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை நன்றாய் நம்பணும். எல்லாம் உட்காரு. ஆமென். தேவனுடைய கிருபையை நம்பி திருவாசமா நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இங்க சொல்லப்பட்டது. ஒலிவ மரம் அது அது எப்படி உள்ளது? அது மகிமைக்குரியது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல ஆமென் ஒலிவ எண்ணெய் ஆமென் இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஒலிவ எண்ணெய் என்ன ஒரு பெரிய மரியாதை உண்டு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இரண்டாவது அது வேலையும் கடுமையான வேலை. அல்லேலூயா. ஆமென். ஒலிவ எண்ணெயை தலையில வைத்து ஜெபம் பண்ண. நமக்கு தென் தமிழகத்தில் ஒலிவ எண்ணெய் எதை சொல்றோம் சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சுக்கணும். அதான் ஒலிவ எண்ணெய். நம்ம எதற்கு தமிழகத்தில் எந்த எண்ணெய் சொல்றோம்? இஸ்ரேல் தேசத்துல ஆலிவ் ஆயில், தமிழகத்துல தேங்காய் தான் நம்ம ஒலிவ எண்ணெய்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா அதுவும் நெத்திலிருந்து வர்றதுதான். இதுவும் அந்த விதையில வர வித்திலிருந்து வர எண்ணெய்தான், இதுவும் அந்த வித்திலிருந்து வரதான். ஆனா நம்ம இங்க இருக்கிற தேங்காய் எண்ணெய்க்கும் அங்க இருக்கிற ஒலிவ எண்ணெய்க்கும் வித்தியாசம் உண்டு. அது மருத்துவ குணம் படைத்தது. அதே போல தேங்காய் எண்ணெய் மருத்துவ குணம் படைத்தது. கர்நாடகத்தில் சோத்திரம் பண்ண இல்லையா? ஆமென். சோத்திரம். அதனால கன்னியாகுமரிக்காரவங்க என்ன செய்வாங்கன்னா ஆமென் காலைல குளிக்க நம்ம குளிச்ச எத்தனை பேர் குளிச்ச பிறகு என்ன தடவைங்க? எனக்கு ஒரு ஆள் இருக்கிறார். நம்ம இந்த பக்கம் என்ன செய்வோம்? குளிச்ச பிறகு தான் என்ன தடவோம்? சாமியில் எப்படி தடவிய எப்படி தடவிங்களோ அப்ப தடவுறது இல்லை. சுத்தம் இன்னையே வேண்டாயா அதுக்கு அந்த போது எதுக்கு அப்படின்னு. ஆமென். சோத்திரம். அவங்க என்ன செய்வாங்க? குளிக்கிட்டு முடிய என்ன குளிப்பாங்க. வித்தியாசமான காரியம் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ஒண்ணும் புரியாம விளங்கினேன். அப்பதான் அது ரகசியம் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆனா சோத்திரம் எண்ணெய் வைத்து பெரியவங்க சொல்லுவாங்க சனியும் புதனும் நீராடுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன அர்த்தம்? சனியும் புதனும் எண்ணெய் தேய்ச்சி என்ன செய்யணும்? குளிக்கணும். அது சோத்திரம். ஆண்கள் சனிக்கிழமை, ஆண்கள் புதன்கிழமை, பெண்கள் சனிக்கிழமை குளிக்கணும்னு சொல்லி முதல் சொல்றாங்க. காரணம் இருக்கு. ஐதீகம். இது வந்து சாஸ்திரம் அல்ல. நம்ம சரீரத்துக்குரிய சயின்டிபிக்கா நம்முடைய சரீரத்துக்கு கீட்டு கொஞ்சினால ஒரு வியாதி வராது. எல்லா வியாதிக்கும் காரணமே கீட்டு தான், உடலோட உஷ்ணம் தான். அதனால பத்தில உடம்பு பூரா அம்மைக்கு மாதிரி ஆயிட்டு 4 நாளைக்கு முன்னாடி பயங்கரமா உடம்பு பூரா சிகச்சமா ஆயிட்டு. வேற ஒண்ணுமே நம்ம ஜோம் பண்ணிட்டு இந்த என்னக்கிற மாதிரி மணத்ததை கலக்கிட்டு வாங்கிட்டு அதை ஒரு சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம். அந்த தழும்பெல்லாம் மாறி அப்ப ஹீட் அது குறைச்சிட்டு புரியுதுங்களா? அதனால வசந்திக்கு நேரம் அப்ப விரும்புகிறேன். நீங்கள் ரத்த கோட்டைகளை முழந்திருக்கீங்க. அப்படி ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் தைரியமா இருப்போம். இன்னைக்கு சொல்ற பழி ஒளிவ மரம் அது பச்சையான 3 வருஷம். அதை சீக்கிரம் நானும் சங்கீதக்காரங்க சொன்ன நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிற நாம எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்க போறாங்க. இல்லையா? எத்தனை பேர் விசுவாசி போறீங்க? கொஞ்சம் கடினமா வச்சுட்டாங்க. அந்த வாஸ்தவம் கவனிக்கமா கவனிக்க தேவனே கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பச்சையான இந்த பச்சையில ஒளிவ மரம் போல நாம் வளர வேண்டுமானால் நாம் முதலாவது என்ன காரியம் செய்ய வேண்டும்? அப்படி கிருபையை நம்பியிருக்கிற நாம முதலாவது தேவனிடத்துல என்ன செய்யணும் தெரியுமா? 3 வாசமாக தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். முதல்ல சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நாம் சில நாட்களாகவே இந்த பிரசங்கத்தை கடந்த நாட்கள்ல நாகர்குளம் அருமையான செல்வகுமார் வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்கிட்ட வைத்திருந்தார்கள். அந்த செல்வகுமாருக்கு கடந்த நாட்கள் திடீர்னு நெஞ்சு வலி வந்து பல ஆஸ்பத்திரி கொண்டு போய் எல்லாம் செக்அப் பண்ண பிறகு கும்பகோணம் போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நெஞ்சு வலி அறிகுறி ஹார்ட் அட்டாக் அறிகுறியாகவே இருந்தது. அப்ப உடனே எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு விருப்பம்னா நேரம் இங்க வாங்க. வந்து அதிகாலையே வந்தாங்க. அப்ப ஜெபித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்கள் அவங்க குடும்பத்தை குறித்தும், ஏன்னா அவங்க அண்ணனுக்கு விலைகள் ஏற்பட்டு ஜெபம் பண்ணணும். கடந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த குடும்பத்துல அவங்க தொழில் ரீதியாக ஏற்பட்ட சில சம்பவங்கள் அவர்களை முற்றிலுமாக மிகப்பெரிய ஒரு மரண கட்டுக்குள்ள அந்த குடும்பத்தை கொண்டு போயிடுச்சு. அந்த டிசம்பர் மாசத்துல 3 பிள்ளைகள் அந்த இடத்துல பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அண்ணன் பையன் கால் ஒடிச்சு போனா 3 பேர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் காத்தா. அமீன். அந்த பையனை பார்க்கும்போது அவர் பேசுறேன். இப்படி தொடர்ந்து அவருக்கு திடீர்னு விலகின வந்தது. இவங்க ஜோம் பண்ணாங்க, ஜெபித்து அனுப்பினேன். இப்ப அவருக்கு திருப்பி செல்வகுமாருக்கு வந்துட்டாங்க. அண்ணன் முடிஞ்ச பிறகு செல்வகுமாருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு வசனத்தை இங்க இருந்து தியானிச்சு எடுத்துட்டு போறேன். காலில் போகும்போது ஜோம் பண்ணிக்கிட்டே போறேன். அங்க போய் உட்கார்ந்த உடனே இந்த வசனம் மாற்றப்பட்டது. அப்ப ஆண்டவர் சொன்னா, நான் என்னுடைய கிருபை இந்த வீட்டை தங்கி தாபரிக்கிறேன்னா அந்த வசனத்தை குறித்து பேசினார் இல்லையா? அப்ப ஆண்டவர் அந்த வசனத்துக்குன்னா அது இன்னைக்கு திருப்பி நான் ஜெபித்த பொழுது நான் இரவுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரே நாளைக்கு வார்த்தை கொடுக்க சொல்லுது. அந்த சங்கீதம் 51 நீ எடுத்து என்ன செய்ய வாசின்னு சொன்னார். இந்த 52 சங்கீத வசனத்தை இப்ப கற்று தந்தது வார்த்தை. இந்த பச்சையான ஒளிவு பறந்து போலவும் என் கிருபை நம்பி இருக்கிறது சொன்னா நான் என்னென்ன செய்யணும் அதை செய்ய சொல்லுவேன். நான் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் திருப்பி சொல்றேன். இந்த வசனம் வாசிக்கும் போது, இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த உங்க இருதயத்துக்குள்ளே இந்த வசனம் கிரியை செய்யுமானால், தொட்டுமானால் உடனே நீங்கள் என்ன செய்ய கண்களை மூடி ஆண்டவரே இந்த வசனத்துக்குள்ள இதை மாற்றிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இது ஒப்பு கொடுத்தா நல்லது. அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, சபைக்கு நல்லது. தேவ நாம மகிமைப்படும். எடுத்து திருப்பி வாசமான வசனத்தை. தேவனே கிருபையின்படி எனக்கு இறங்கும். இந்த சங்கீதம் 51 சங்கீதம் எல்லாமே சங்கீதக்காரனுடைய விண்ணப்ப ஜெபம். கர்த்தரிடத்திலே அவன் வைக்கிற விண்ணப்பங்கள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம். தன் வாழ்க்கையில ஏற்பட்ட பாவங்களை, துர்க்குணங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை எல்லாத்தையும் தேவனிடத்தில் வெளிப்படையாய் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த ஜெபம் தான் இந்த ஜெபம். அந்த ஜெபத்தை தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் ஆவியானவர் பேசும்படியாய் விரும்புகிறார். நாம் ஒப்பு கொடுப்போம்னா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில, குடும்ப ஜீவியத்துல, தேவனோடு உறவாடுகிறதுல ஏதாவது ஒரு குறை நிறை இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமா அவனுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய விடுதலை நியமனம் கொடுக்க போகிறார். தேவன் பெரிய விடுதலை நியமனம் கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். அதை மாற்றி கொடுத்தால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிமா வசனத்தை. தேவனே கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க. 3 காரணம். தேவனே கிருபையின்படி எனக்கு இறங்கும். நம்ம என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? தேவனே கிருபையின்படி எனக்கு இறங்கும். உங்களுடைய மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறலை சுத்திகரி. நிறைய நேரத்துல தேவனுடைய வசனத்தை புறம்பே தள்ளிட்டு என்ன செய்வோம்? நிறைய பேர் பொண்ணு பார்ப்போம், கல்யாணம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். பார்க்க வேண்டிய புரோக்கரை வச்சு யாரை வச்சு பார்த்து முடிச்சுட்டு இந்த காரியம் கத்தலாம் வந்துடுவோம். இல்லையா? இது சகசமா நடக்குது. ஆனா ஸ்தோத்திரம் அப்படி எல்லாம் செய்து முடிப்போம். பின்னால ஒரு பெரிய போராட்டம் வந்துடும். அப்ப யார்கிட்ட போய் கேட்கல? கர்த்தர் நம்ம சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. யார் சொன்னது? ஆமீன். ஜெபம் பண்ணா கர்த்தர் சொன்னாங்க, அரிசி கிடைக்கும். இல்லையா? இது ஆயுங்கமே. இதே நேரத்துல ரேஷன் சொன்னேன். ரேஷன் எல்லாம் தம்பி எங்களுக்கு கார்டு கொடுத்துட்டார். அவர் திடீர்னு கார்டு வாங்கிட்டார். 5 வருஷம் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி தம்பி வன்னிராஜன் ஒரு தம்பி அருமையான சொல்லி அவர் அந்த கார்டு எங்க கையிலே கொடுத்து வச்சிருக்காரு. நாங்க தான் வாங்கிப்போம். திடீர்னு அவர் தேவைப்பட்டுச்சு வாங்கிட்டார். அப்ப அன்னைக்கு அரிசி இல்லை. அப்ப இது சொல்லிச்சு, அதான் நாளைக்கு சமைப்பதற்கு என்ன கிடையாது, அரிசி இல்லை. சோத்திரம். யார்கிட்ட போய் கேட்பீங்க? எங்க பக்கம் சொன்ன நீங்க வாங்கிக்கலாம் எனக்கு தெரியாது. அரிசி எல்லாம் பக்கத்துல கடன் வாங்கிப்போம். 2 படியோ 3 படியோ வாங்கிட்டு அடுத்தது அரைச்சு கொடுப்பீங்க. உண்டா அந்த பழக்கம் உண்டா? என்ன இங்க பக்கத்துல வாங்குவாங்க. சொந்தக்கார வீட்டுல போய் வாங்குவாங்க. அடுத்த நெல் அரைச்சாங்க. எல்லாருமே நெல் அவிச்சு அரைக்கிற குத்துறது நெல் அவிக்கிறதுனால அடுத்த நாள் கொடுத்துருவாங்க.
இங்க அப்படி வாங்கி பழக்கம் இல்லை. இங்க யார்கிட்ட தான் கேட்க முடியும். அங்க போய் எங்க வீட்டு அரிசியில கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, பாஸ்ட் இணைஞ்சிருக்காரு, பாஸ்ட் அரிசியில் ஒவ்வொரு வீடா ஒரு வீட்டுல தான் கேட்டிருப்போம். ஆண்டவர் நம்ம தூசிக்கப்படும். நான் சொன்னேன், ஏமா நீ தைரியமா ஜெபம் பண்ணு, கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா, கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ரெண்டாவது அன்னைக்கு நான் அப்ப 2 பேர் நான் சாப்பாடு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருப்போம். ஜெபித்து முடிச்ச உடனே நான் சொன்னேன் ஜெபம் முடிச்சு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 11 மணிக்கு பிரதர்னா போன் பண்ணாரு. என்னன்னு கேட்டா, பாஸ்டர் ஒரு இடத்துல டீம்ஸ்ல அரிசி கடையில வேலை பார்க்க லோடு பண்ண இருக்காரு. அவங்க உள்ள எத்தனை கிலோ அரிசி இருக்கு? 250 கிலோ அரிசி இருக்கு. இங்க என்ன அரிசி இல்ல, நாளைக்கு சோத்துக்கு அரிசி இல்ல. ஆனா போன் பண்றாரு, போன் பண்றாரு, பாஸ்டர் ஒரு 250 கிலோ அரிசி இருக்கு, வேணுமா? எப்படி இருக்கும்? பழம் நெழுவி பால் உள்ள கதையா இருக்காது. நீ ஏற்கனவே பால் எதுவும் ஒண்ணு இல்ல. சொன்ன எப்படி இருந்துச்சு? அலையாமையான ஒரு ஒன்றும் புரியல. எல்லாம் அலையாகிறாரு. ஏன்னு சொல்லுமா, அந்த ஆலமத்தின் பக்கத்துல இருந்து அலையில சொன்னேன். பக்கத்துல நீங்க பார்த்தாங்க அலையில சொல்லிட்டு உடனே எங்க இருக்கிறது இருக்கிறாங்க. சரி நீங்களே எடுத்து வந்துருங்க. அவரே கொண்டாந்து கொடுத்தார். அன்னையில இருந்து இன்னைக்கு நாவே என்ன செய்யல, சாப்பாட்டுக்கு வர நிறைய ஒரே காரணம் சாப்பாட்டுல பட்டியாது. ஆனா எங்களை சாப்பாடு விஷயத்துல கத்தர் பட்டினியை போடல. அவர் இறக்கமுள்ள தெய்வமாக பிள்ளைகளே நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின்படி எனக்கு இறங்கும், ஒரு மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுகளை மன்னித்து சுத்திகரிக்கும். அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நமக்கு தெரியாம கூட, நம்மள அறியாம கூட வாயின் வார்த்தையினால ஒருத்தர் பேசிருப்போம், ஒருத்தர் திட்டி இருப்போம், மனம் பதறி பேசிருப்போம், மனம் பறி சமைச்சிருப்போம், மனம் தவறி ஏதாவது சொல்லியிருப்போம். ரொம்ப எனக்கு நிறைய நன்மை செஞ்சிருப்போம், அவங்களால ஒரு தீமை நமக்கு நடந்திருக்கும். சோத்திரம். அப்ப என்ன செஞ்சு என்ன அப்படி வேற விட்டாங்க உருப்பிடுவா அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நமக்கு அது அன்னைக்கு கோபமாவும் பாவமாவும் தெரியாது. புரியுதா? உருப்பிடுவானா அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நமக்கு அன்னைக்கு இருந்த கோபத்துல அது சொல்லிட்டோம். ஆனா அதை தேவன் அங்கீகரிப்பார் அந்த வார்த்தையை. நல்லா புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து சொல்றேன், நம்ம கத்திரி பிள்ளைகள் வாயில விடுகிற வார்த்தையை தேவன் கட்டாயம் அங்கீகரிப்பார். எல்லையா மேகத்தை இருக்க பாடுறானா, கைய கொஞ்சோடு மேகத்தை பார்த்தா மழை பெய்யும் சொல்லிவிட்டான். இவன் யாருக்கு பயம் வந்துச்சு? ஜனங்களுக்கு பயம் வந்துச்சு, யாருக்கு பயம் வந்துச்சா? ராஜாவுக்கு பயம் வந்ததா? சொல்லுங்க, யாருக்கு பயம் வந்தது? சொல்லுங்க, வாய்ந்தவங்க, யாருக்கு பயம் வந்தது? எலியாக்கா பயம் வந்துச்சு. சொன்னது யாரு? எதாவது சொன்னா ஒரு பெரிய மேக கூட்டத்தை சொன்னாலும் நியாயம் இருக்கு. கையால மேகத்தை மாதிரி மழை பெய்யும் சொல்லிவிட்டான். அவன் பெய்யலன்னா யார் நம்ம தூசிக்கப்படும்? ஆண்டு நாம் தூசிக்கப்படும். இவன் யாராயிடுவான்? கையால திருக்கேசை ஆயிடுவான். போய் ஆண்டுகிட்ட விழுந்தான். ஆண்டவரே தெரியாதனமா எக்குமுக்கா ஞானம் இல்லாம புத்தி இல்லாம ஆர்வத்தில் இணைஞ்சுட்டேன், நீங்க செய்வீங்க நம்பிக்கையில் இணைஞ்சுட்டேன், நான் சொல்லிட்டேயா கண்டிப்பா மழை பெய்யணும். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மாதிரி சொல்லிவிட்டானே, என் ஊழியக்காரன் சொல்லிவிட்டானே, என் தீர்க்கதை சொல்லிவிட்டானே, மழை பெய்யல என்னையும் சொல்லணும் அந்த மக்கள் அவனையும் திட்டுவாங்க. எதுக்கு அந்த உங்க மேகமே போய் அவங்க கொட்டி தொடங்கிட்டார் இல்லையா? உடனே நடலிட்டார். மேகம் திரண்டு அந்த பூமியை 3 வருஷம் தடைப்பட்டிருந்த மழை பெய்து அந்த பூமியை நடப்படுது. கரடிட்டு சொல்றது தேவன் உங்கள் ஊழியர், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தையை தேவன் அங்கீகரிக்கிறவர். நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம், எதனாலும் பேசிடுறோம், எதனாலும் சொல்லிடுறோம். ஆனா தேவன் கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். உங்க பக்கத்துல எல்லா பிள்ளைகளும் என்ன சொல்லிட்டாரு? தூதன் எப்பொழுது உண்டு தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இரவு நீ படுத்திருந்தாலும், நேற்று இரவு ஒரு வசனத்தை வாசித்தோம், நீ படுத்திருந்தாலும் அவன் அது நடுவில் தேவன் இருக்கிறவர் இல்லையா? எந்த தீங்கும் எந்த விஷப்பூச்சிகளும் எத்தனையோ அனுபவம் சொல்ல முடியும். நம்மளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மளை காக்கிறார் இல்லையா? அவர் நம்ம கிட்ட எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க? நம்ம கூடவே அவர் இருக்கிறார்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம நினைக்கிறோம் அவர் நம்மளுக்கு வந்து, நம்ம நினைக்கிறோம் அவர் இப்படி உருவமா இருந்தானா அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் ஆவியாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தேவனுக்கு ரூபம் கிடையாது, சுரூபம் கிடையாது. அவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியா நம்மளோடு கூட இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோதரம். இன்னும் அடுத்த 2வது வசனம் வாசிமா. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, ஒவ்வொரு பாவத்தையும் சுத்தி கட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க குறிச்சுக்கங்க தயவு செய்து. அடுத்தது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என்ன செய்யணும்? என்னை முற்றிலுமா கழுவுங்க. நம்ம என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அப்படிங்கிற ஜெபம் பண்ணினா உண்மையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து சொல்றேன்,
ஆமென். சங்கீதக்காரன் தாவீதை தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்ற சொன்ன காரணம் என்னன்னு இப்ப வெளிப்படுது. இவன் தேவனிடத்துல தன்னை முழுமையாய் கொடுத்துட்டான். முழுமையா கொடுத்துட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ததுனால தேவன் அவனை தேடி போய் அபிஷேகம் பண்ணின ராஜாவாக. ஆமென். தகுதி இல்லாத தாய் தகப்பன் உறவு சொந்தம் அண்ணன் தம்பி யாருமே அவனுக்கு ராஜாங்கிற தகுதி கொடுக்கல. சவுலும் கொடுக்கல, கோலியாத்து கொடுக்கல. கோலியாத்து என்ன சொன்னா? சவுல் தாவீதை பத்தி சொல்லுங்க. எல்லாம் சின்ன பையலா ஒழுங்கா என்னடா கல்ல போட்டுட்டு நாய் நினைச்சியா? ஏன்னா இவ்வளவு பெரிய 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 படை வீரெல்லாம் கலங்கி நிக்கிறான். நீங்க இத்தனோடு போய் ஒரு காஞ்சி கல்ல கொண்டுட்டு ஒரு கவலை கொண்டு வர ஒழுங்க ஓடி போயிரு. நாய் குச்சி இற என்ன பண்ணுவேன்? காலத்துக்கு போட்டு விட்டுருவேன்ட்டான். அல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய இருப்பாங்க தாவீது. ஆனாலும் அந்த தாவீது சொல்லுகிறான் தேவனிடத்துல, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக என் அருமையான சகோதரி சகோதரி கபடியிலேயே இந்த அனுபவம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள மறைந்திருக்கிற என்னுடைய ஆத்துமாக்குள்ள மறைந்திருக்கிற ஆத்துமாக்குள்ள மறைந்திருக்கிற பாவங்கள் கழுவப்பட போது தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆமென் தேவனுக்கு அளவில்லாமல் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதில் சந்தேகமே இல்லை. உண்மையில சொல்றேன், நமக்கு ஒவ்வொருத்தருக்கு முன்னால தேவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொட்டி வைத்திருக்கிறார். அதை எடுக்க தெரியாம இருக்கிறான். ஆனா தன் பிள்ளைக்கு ஆமென் கண்ணு கெட்ட தூரத்துல தான் அந்த துறவு இருந்தது. ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. தேவ தூதன் சொன்ன போதுதான் அந்த கண்கள் திறந்து பார்த்த பொழுது என்ன இருந்தது? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும்போது தண்ணீர், நிறைய தண்ணீர் இருந்தது. ஆனால் அது குடிக்க முடியாத தண்ணீரா இருந்தது. காரணம் என்ன? ஜனங்களுடைய இருதயம் கெட்டு போய் கிடந்தது. ஜனங்களுடைய இருதயம் நாசமாய் கிடந்தது. ஜனங்களுடைய பார்வை அருவருப்பானதாக இருந்தது. அதனால அந்த தண்ணீர் அவங்க பார்க்கும்போது அருவருப்பான தண்ணியை பார்த்தாங்க. ஆண்டவராகிய இயேசு மோசே தேவனிடத்துல முறையிட்ட பொழுது அந்த கிளையை வெட்டி போடுறான்னு சொன்னார். அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது. நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாறணுமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் உண்மையை இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பாங்க. என்ன தெரியுமா? உலகத்தின் காரியத்தில் உலக ஆசீர்வாதத்தை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதல்ல அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீங்கள் நான் அவர் உருவாக்கி வைத்த நித்திய ராஜ்யமாக அந்த மகிமை நிறைந்த வீட்டில் அப்படி அவரோடு விட உட்கார்ந்து எழுமுங்க கைவிடுங்க, எழுமுங்க கிளம்ப மாதிரி உட்காந்துட்டு அவன் சொல்றேன் 55 வயதுக்கு முன்னிட்டு முழங்கால் போட்டு அவர் கரம் பிடித்து என்னோடு விட ஓசனை பாட கணக்கிறாரு. ஏற்கனவே அவர் கையை பிடிச்சு ஓசனை பாட விரும்புறீங்க. ஒரு மணிக்கு கரவட்டி ஆலோசனை பார்ப்போம். அவன் அவருடைய ஓசனை பாடுங்க. வெரி குட். இதான் நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. சோதரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னை முற்றிலும் கழுவும், என்னை முற்றிலும் கழுவும். அவன் ஒப்புக்கிட்டேன். அடுத்த வருஷம் வாசிமா. ஆமா ஆமா. அடுத்த கல்வி என்ன சொல்ற? என் பாவம் என்னை சுத்திகரிங்க. அடுத்தது சுத்திகரிப்ப சொல்றான். அடுத்தது சுத்திகரிங்க. வாசிங்க. அழகா சொல்றான். நம்ம என்னைக்காவது உண்மையிலே நான் அந்த அக்காவை கோபத்தில் திட்டினது உண்மைதான், உண்மையிலேயே என் புருஷனை திட்டினது உண்மைதான், உண்மையிலேயே மனைவியை திட்டினது உண்மைதான், உண்மையிலேயே மாமியாரை திட்டினது உண்மைதான், உண்மையிலேயே பக்கத்துக்கார திட்டது உண்மைதான், உண்மையிலேயே பாஸ்டர் திட்டது உண்மைதான், உண்மையிலே விசுவாசிகளை திட்டது உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொன்ன கௌரவம் போயிருங்களா? நம்ம சுயம். அதுதான் காலையில அப்படின்னு சொன்னாரு, சுயம் சுய செத்தாதான் அவர் மகிமையை காண முடியும். சுயம் சாகாத பட்சத்துல நீ 20 நாள் 40 நாள் வாசம் வரும், தேவ மகிமையை காண முடியாது. தேவ மகிமையை காண முடியாது. நீங்க போய் அந்த பக்கம் எனக்கு திட்டினாலும் பரவாயில்ல, சுயம் சாகணும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அதுதான் அவன் தன் சுயத்தை வெறுத்து செல்ல பிள்ளையா கிடந்தவர் வந்து நமக்காக அடிக்கப்படும் தேவையா? நமக்காக நொறுக்கப்படும் தேவையா? நமக்காக முன்முடி சுட்டப்படும் தேவையா?
அவருடைய 5 விதமான காயங்களை சுமந்தவனை ஆணியில கடவுள் தேவையா? அவர் தலையில சுட்டப்பட்ட முள்ளுடைய கரை என்ன தெரியுமா? சோத்திரம் 7 இன்ச்சு 3 இன்ச்சு ஆணி, 4 இன்ச்சு ஆணி சொல்லுமா அந்த ஆணி அளவுக்கு 7 இன்ச்சு ஆணி. ஒரு தேளுக்கு அந்த முள்ளுடைய விஷம் 7 தேள் கட்டினா என்ன விஷம் இருக்குமோ அத்தனை 1:39 முள்ளுகளை சுட்டப்பட்டாங்க. 33 முள்ளை சுட்டப்பட்டு சொல்றாங்க. எவ்வளவு வேதனை இருக்கும். அது எப்படி இருந்திருப்பாரு? ஒரு தேள் கட்டினா 3 வேத பண்ணி சொன்னார் 7 தேள் சமமா அந்த முள்ளு விஷம் எப்படி கடுத்திருக்கு அவருக்கு. அவருக்கு எப்படி வேதனை இருந்திருக்கும். நம்மளால ஒரு எறும்பு கடிச்சா தாங்க முடியும். இந்த நெருப்பெரும்பு சொன்ன சிகப்பெரும்பு கடிச்சுன்னா உசு உசுங்க. ஒரு எறும்பு கடிச்சாலே இவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. எதுக்காக? சுயத்தை வெறுத்து வந்ததுனால, தன்னை சிலுவை வெறுத்து வந்ததுனால, சிலுவையை சுமந்ததுனால, அவர் நம்மை மேல வந்து இறக்கிறதுனால அவர் இந்த காரியத்தை சுமந்தார். நாம சுமக்க ஆயத்தமா? சத்துருவினை ஜெயிக்கணும். நீங்கள் நானும் சத்துரு ஜெயிக்கிற கூட்டம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாச கர்மதிகத்துல சோதனை பண்ணுங்க. நீங்கள் நான் யாருங்க? யாரு கத்தரை ரட்சிக்கப்பட்ட யாரு? சத்துருவை ஜெயிக்கிற கூட்டம், சாத்தான துரத்துற கூட்டம். ஆமென். சாத்தான கண்டு பயப்படக்கூடாது, சத்துரு கண்டு பயப்படாது, பிசாசுக்கு பயப்படக்கூடாது. அது பல்ல வச்சு நின்னாலும் சரி, ஆளு நின்னாலும் சரி பயப்படக்கூடாது. அதே இல்லையா? அது 7 கொம்பு வச்சுருந்தாலும் பயப்படக்கூடாது. அது 10 அறுவாள் வச்சுருந்தாலும் பயப்படக்கூடாது. அதே இல்லையா? வேற வழி இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர், திடமுள்ள ஆவியானவர். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? அவன் சத்துருவை துரத்துற ஆவியானவர். அந்த ஆவியை பெற்றுக்கிட்டு வந்து எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்கு அதை பண்ணி என்ன அர்த்தம்? அப்ப எங்கேயே நீ ஓட்ட விட்டுருக்கிற, தவறு பண்ணிருக்கிற. அவன் வந்து உள்ள உட்காந்து ஒரு பாட்டு போடணும். என்ன பாட்டு போடணும்? தேவ உத்தரவு இல்லாம எழுத முடியாது. சத்துரு வர முடியாது. அப்ப சத்துருல வந்திருக்கிறான், பல வழியை கொண்டு வந்திருக்கிறான், பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிறான், போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான், பிரச்சனையை கொண்டு வருகிறான். அப்படின்னா ஏதோ தேவனுக்கு புரியலாத காரியம். உடனே நம்ம அதுக்கு யோசித்து பார்த்து ஜெபித்துட்டோம்னா அந்த போராட்டம் நமக்கு எடுத்துக்கிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். என்ன செய்யலாம்? தேவனை கத்த பச்சைப்பாலுடைய கணவருக்கு துரோகம் பண்ணுவான். அநியாயமா கொண்டு போட்டுட்டான். அநியாயமா கொண்டு போட்டான். கேட்டிருந்தா மனைவி கொடுத்திருப்பான். அவன் அவ்வளவு நல்ல மனுஷன். கேட்டிருந்தா கொடுத்திருப்பான். இவன் கேட்டா கொடுக்க மாட்டான். அநியாயமா கொல்லப்பட்டான். அதான் சொல்றான், நான் ஒருவருக்கு பாவம் செய்தையா. ஒருவருக்கு இதே தாவீது, அவன் சவுல், தன்னுடைய மாமனாரிய சவுல் தாவீதை கொல்ல முடிய பல முறை முயற்சி பண்ணி, அப்படிப்பட்ட மனுஷன் சோத்திரம் அவனை அவனே ஈட்டி எடுத்து சவுல் செத்து சாதாம கடந்த போது வெட்டணும்னு சொன்ன அவனை வெட்டி போட சொன்னான். பாவம் செய்ய விரும்பல. தேவனால் அபிஷேகம் பட்ட மனுஷனை கைப்பட அவனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்து சொன்னவன். அப்படிப்பட்ட தாவீது தான் தன்னுடைய சொந்த இச்சையினால, தன்னுடைய சரீர இச்சையினால, மாமிச இச்சையினால அவன் விழுந்து போனான். அல்லேலூயா. விழுந்து போனது மாத்திரமல்ல, அவளை அபகரிச்சது மாத்திரமல்ல, அந்த அருமையா ஒரு பாவம் செய்யாத அவருடைய கணவனை கொலை செய்ய முடியாது தீர்மானித்து கொலை செய்ய திட்டமிட்டான், கொலை செய்ய வச்சான். அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன செய்த? நான் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக என்ன சொல்ற? உன் கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பு செஞ்சிட்டேன். தயவு செஞ்சு சொல்றேன். வசனத்தை நம்ம எத்தனை நாள் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் என்று பேசுற காரியம் வேறு. பொல்லாப்பு இந்த 3 நாள் அந்த வசனத்தை கொண்டே என்று பேசிட்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கட்டாயம் இன்னைக்கு பிரசங்க இதை பண்ணு சொல்லி அந்த உணர்வு வந்ததுனாலதான் அவங்க முன்னால பண்ணிட்டு இருக்கிறேன். அமே என்ன சொல்றான்? பொருள் அவன் சொல்ற வாசிக்க திருப்பி, தேவனின் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக நம் பொல்லமானதை நடப்பித்தேன். சொல்ல முடியுமா? மனிதத்துல சொல்ல முடியுமா? ஏமா நான் உனக்கு தீமையான செஞ்சுட்டேன். புருஷனத்தை சொல்ல முடியுமா? ஏயா உனக்கு உன்னை வேதனைப்படுத்த முடியாது காரியம் செஞ்சுட்டேன். மாமியிட்ட சொல்ல முடியுமா? பிள்ளைகிட்ட தாய் தப்ப சொல்ல முடியுமா? நான் இதெல்லாம் சரி உனக்கு பெருமை சொல்லிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் என்னதை விரும்புறாரு? இது நம்ம முழுமையா நம்ம ஒப்பு கொடுக்கணும் விரும்புறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க,
நம்ம வாழ்க்கையில மகிமையை காண முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாருடைய மகிமையை காண முடியும்? தேவனுடைய மகிமையை கட்டாயம் காண முடியும். அல்லேலூயா. வாசிக்க அடுத்தது. தேவரீர் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். என்ன சொன்னா? நீ தாழ்த்தினது மாத்திரமே சொல்ல, நீங்க பேசும்போது ஒரு நீதி விளங்கணும், பரிசுத்தம் விளங்கணும். என்ன நான் பாவியா இருந்துகிட்டு நான் ஒருத்தருக்கு உரமா பாவம் செஞ்சுட்டு பொல்லாங்க செஞ்சுட்டு நான் பரிசுத்தமான அவனுக்கு முன்னால நிக்கலன்னா நீதி விளங்காது. ஒரு கால் இப்போ ஆமேன், அந்த மனுஷனை கொண்டாந்து தாவீது கொல்ல சொன்னது யாருன்னு நாட்டாளுக்கு தெரியும். அந்த பண்ண அந்த படத்துல கொஞ்சம் பேர் பெருமாள் பண்ண இல்ல பச்சை மகுஷனை கொல்ல முடியாம போனாங்க. ஏவாவுக்கு தெரியும். அப்ப தாவீது பெரிய வருஷத்து வாரி பேசலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? நீ தானே பெட்ரோல் கொடுத்து பச்சை மாடு புருஷனை கொல்ல சொன்னேன். ஏப்பான கேட்க மாட்டானா? அப்ப அவன் மறைச்சிட்டான அவன் கேட்பான கேட்க மாட்டானா? அப்ப அங்க குற்றவாளி ஆயிடுவான். குற்றவாளியானா நல்ல புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு மறைக்கும் போது அது மற்றவர்களுக்கு தெரிஞ்சு வெளிப்படும் போது முதலாவது தூசிக்கப்படுது கர்த்தருடைய நாமம். என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் ஒரு வேலைக்காரியா, இவெல்லாம் ஒரு வேலைக்காரனா, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அப்ப ஊழியக்காரன் வேலைக்காரன் யாரை குறிக்குது? முதல்ல கர்த்தருடைய நாம் கர்த்தரை சொல்லி குறிக்குது. அதனால அவன் சொல்றான், ஐயா உன் கண்களுக்கு முன்னாக நான் பொல்லாப்பு செய்து உண்மைதான், ஆனா நீ நீதி வழங்கணும், நீ பேசும்போது நீதி வழங்கணும். அடுத்தது பரிசுத்த வழங்கணும். அதுக்காக என் பாவத்தை நான் மறைக்காம அறிக்கையிடுகிறேன். ஆமென். வாசம் அடுத்தது. ஆமென். அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றான். இது மேல உள்ள பாவமெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம் சொல்லி காட்டுறான் ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என்ன பண்றா? இவன் யார சொல்றான்? யார சொல்ற? தாயை குறிப்பிட்டான். தாயினால இந்த பாவங்களை எனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சயின்டிபிக்கா மருத்துவர்கள் சொல்ற காரியம் என்ன? இள தம்பதிகள் இங்க இருக்கிறீங்க, ஆமென் சோத்திரம். வயதான தம்பதிகள் இருக்கிறீங்க, நன்றாய் வாலிப திருமணத்துக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளும் இன்னும் வருடாந்தில் தம்பதிகளாய் மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு கவனமாய் இருக்க வேண்டும். சயின்டிபிக்கா மருத்துவத்துறை சொல்றான், கணவன் மனைவியாக வாழும்போது எந்த ஒளிவும் முறையும் இல்லாம, கபட்டுத்தனம் இல்லாம, வஞ்சகம் இல்லாம, பொறாமை இல்லாம, எரிச்சல் இல்லாம, கோபம் இல்லாம, மற்றவர்கள் குறித்து தவறான சிந்தனை அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை அறிவி ஜீவியாய் பிறக்கும்னு சொல்லுகிறான். இங்க ஆமென். இப்ப மருத்துவம் சொல்லுது, ஆனா இங்க வேதம் எப்ப சொல்லுது? பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தாவீது சொல்லிட்டான், நான் இந்த மேலுள்ள பாவம்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பொண்ணை பார்த்து அடுத்தவன் மனைவியை பார்த்து இச்சிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் தாய் என் இடத்துல உருவாக்குனா பாவம். துர்க்குணத்துல ஜென்ம சுவாபம் மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜென்ம சுவாபம் மாறணும். வாசல் என்னால கோபத்தை விடவே முடியல. அப்ப என்ன பாவதி? ஜென்ம சுவாபம். அல்லேலூயா. ஜென்ம சுவாபம். சோதரம் 12 சேர்த்தோம். 2 நாள்ல 2 கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த ஊர்ல வந்து சேர்த்தோம். ஒரு நாள் ஒரு பிள்ளைய அடிச்சு காதுல இருந்து தொண்டை காணாம இருக்கான். ஒரு பிள்ளைய அடிச்சு கண்ணில் அடிச்சு கண்ணிலே வாயில அடிச்சு ரத்தம் வந்து இருக்காங்க. கூப்பிட்டு சொன்னேன், எப்படி அடிச்சுன்னு கேட்டேன். காலத்துக்கு கையால் அடிச்சது, காலத்துக்கு எதாவது அடிச்சுக்கலாம். இது கம்ப்ளைண்ட் வந்து சொன்னேன். எங்களா இது ஒரு தாத்தாட்ட இருக்கு, இனி என்ன இதை பயன்படுத்த வெளியூர்ல வந்துருக்கோம், உள்ளிச்சு சேர்ந்துருக்கோம். சோதரம் நல்லவங்களை தட்டி வந்து சொன்னாங்க, இல்லை நகை வாங்கினா நம்ம எங்கே போய் வாங்கி கொடுக்க முடியும்? அது எத்தனை கிராம் சொன்னால் வாங்கி தானே கொடுக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு சொன்னேன், இந்த பாவத்தில் விடுதலை பண்ணணும், அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால தான் அதுக்கு பிறகு யாரையும் அடிக்கிறது நிறுத்தி வச்சு நான் விட்டுருந்தேன்னா, நல்லது தம்பி, நம்ம வெளியூர் வந்திருக்கோம், இப்படி சாத்தி பயமுறுத்தி வச்சுருந்தா என்ன இருப்பாங்க? ரவுடியாக இருப்பான். இன்னைக்கு முன்னால் நான் ஆறா நடத்த முடியுமா? சொல்லுங்க. நான் விட்டு கொடுத்துருந்தேன். எனக்கு தெரியும் யார் ஆவி செயல்படுது. இந்த சின்ன வயசுல அவன்கிட்ட யார் ஆவி செயல்படுது? ஆமென். துர்க்குணம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில உற்சாகப்படுத்திடுவாங்க, எங்க தாத்தா எங்க அப்பா மாதிரியே பண்றான் என் பிள்ளை. நல்லதுதான், நல்லது செஞ்சா வரவேற்கலாம். தீமையானதை செய்யும்போது பிள்ளைய தட்டி கணிச்சு அந்த நிலையத்தை நம்ம மாற்றி விடணும். அதுக்காக செபிக்கணும். அல்லேலூயா. சொல்றான்,
தாயின் துக்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். என்ன சொன்னா தெளிவா சொல்றேன், என் தாய் பாவத்துல கர்ப்பம் தரிச்சதுனாலதான் திருக்குணம் என்ன அவனை கொள்ள சொன்னது. பாவம் என்ன அடுத்த மனைவி தனக்கு மனைவி எடுத்துக்கொண்டது. இல்லையா 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 ஆமென். அப்ப பாவம் ரெண்டையும் வரைக்கும் அடுத்த வாங்க ஆசிரியர். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மை ஆண்டவர் எதை விரும்புறாரு? உங்களிடத்துல மட்டும் என்னத்தை விரும்புறாரு? சொல்லுங்க, வாய்த்தல் சொல்லுங்க, மௌனமா இருக்காதீங்க. என்ன சொல்ல விரும்புறாரு? சொல்லுமா, ஜான்ஸ் சொல்லுமா, என்ன சொல்ல விரும்புறாரு? ஆமா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துக்கு அதிகாரி வைக்கிறாரு. இல்லையா என்னத்துல இருக்காரு? கொஞ்சத்துல 10 ரூபா வருமானம், 1 ரூபாய் நீ தசம ஆண்டு கொடுக்கறது ஏன் உனக்கு மனசு வர மாட்டேங்குது? நீ கொடுத்து பாரு. நீ 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் 4 எத்தனை ரூபாய் திருப்பி கொடுப்பாரு? 10 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் அனுபவத்துல சொல்றேன். இப்ப தேவன் கொடுக்கிற காரியத்துல மனுஷனும் வஞ்சகம் பண்றோம். அல்லேலூயா. சொல்றாரு கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். இவன் சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? வாசிமாக இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்ன சொல்றா? எனக்கு ஞானத்தை புத்தியை கொடுப்பா. எங்க அம்மா அப்படி இருந்துட்டா, அதனால எனக்குள்ள இந்த துர்க்கணம்லாம் இருந்துச்சு. நான் கற்பம் வச்சதே எங்க அம்மா துர்க்கணத்தை கற்பத்துல பாவத்தை கற்பம் வச்சுட்டா. அதனால நான் செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்டேன். ஆனா என்ன செய்ய? எனக்கு ஞானத்தை தார், அறிவை தார், புத்தியை தார். நம்ம என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கோமா? நான் கோபப்பட்டு சண்டை போட்டுட்டேன், ஆண்டவரே நீ மன்னிங்க கேட்டிருக்கோமா? நான் அப்படி பேசிட்டேன், என்னக்காது கேட்டிருக்கோமா? ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கால கோபத்துல ஏதோ பேசுவோம், நீங்களுக்கு நானும் சரி, எந்த தூரத்திலேயே மனம் பதறி கோபத்துல எரிச்சல்ல பேசுவோம். ஆனா சோத்திரம், நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படாதப்ப சந்தோஷமா நாம அடிச்சுட்டு வந்தா அப்படி நெஞ்சு ஒரே அடியில பஸ்ல விழுந்துட்டான். நாம எதுக்கு? நாளைக்கு அவன் பயப்படணும். உண்மை சொல்லுங்க, கட்டுக்கதை இல்லை. எங்க வீட்டுக்கார நல்லா பார்த்து, எங்க வீட்டுக்கு பக்கத்துல அண்ணன் 2 பேர் 2 பேர் இருப்பாங்க. பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தாசனோட வேலை பார்ப்போம், ஆள் நல்லா கொண்டாடுவாங்க. இவன் பெரிய பொம்மரி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருந்த கேட்கல, ஒரே ஜம்பான ஒரே அடி நெஞ்சில் அடிச்சு குப்பரை வந்துட்டான், கோழியை தொட்ட மாதிரி. அன்னைக்குதான் என்னை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லையா? அதுல எனக்கு அதுல பெரிய வீர மாதிரி அப்புறம் எப்படி நடந்தா தெரியுமா? அந்த ஒரு அடியில் அவன் விழுந்தபடி எப்படி நடந்தது தெரியுமா? இப்படியே நடந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வேலை போட்டு அழுவேன். அதுக்கு அன்னைக்கு நீ பாவமா தெரியல. எவ்வளவு பெரிய வயசான முத்தவரை போய் நம்ம தூக்கி வளர்த்த மனுஷன் அடிச்சேன்னு அன்னைக்கு பெருமையா பேசுனேன். ஆனா இன்னைக்கு அது பாவம் உணர்கிறேன். காரணம் என்ன? தேவனுடைய ஞானத்தினால. அல்லேலூயா. சகோதரி, ஒரு நீங்க யாரையாவது இந்த நிலைமையில நடத்திருப்பேனா, பேசிருப்பேனா? தயவுசெய்து கரங்குப்பி கேட்கிறேன். நீங்கள் ஆண்டவர் அந்த காரியம் செய்து உண்மைதான் இதை மன்னிக்க பாடு கட்டிடலாம். கர்த்தர் மன்னிக்க வந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றாங்க, வாசிங்கம்மா. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியோ. என்னதுனால? ஈசோப்பு. ஆமென். ஈசோப்பு ரட்சிப்புனால. அப்பொழுது நான் சுத்தமாவே. ஆமென். சொல்லிட்டா, எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, என்னை சுத்திகரிச்சிருங்க. என்னால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம என்ன சோப்பு போட்டு குடிச்சாலும் சரீரம் தான் சுத்தமாகும், உள்ள இருக்கிற அழுக்கு போகாது. இந்த ஒரு அக்கா வந்து அந்த அக்கா குடத்து தண்ணி குடிச்சிட்டு இப்படியே 10 வாட்டி அலசும். ஆனா உள்ள பார்த்தோம்னா உள்ள இருக்கிற அழுக்கு என்ன செய்யாது. ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துட்டு நான் வாங்கி அந்த குடத்தை கழுவுனா அவ்வளவு அழுக்கு போகுது. ஆனா எத்தனை நேரம் தண்ணி ஊற்றுமா? நம்ம மொனஜனத்துக்கு அதுக்குலாம் போட்டு வந்துடும். ஒரு தடவை சொல்லிட்டா போது 10 தடவை வேணுக்குன்னா வாங்கி ஊற்றும். ஆனா குடம் சுத்தமா. அவர் ஒரு நாள் கழுவி சொல்லி கொடுத்து எப்படி பண்ணிட்டாங்க தெரியல. அதுக்கு பாவம் இப்படி தண்ணி அந்த உள்ள அழுக்கு போய் நினைச்சு அப்புறம் கழுவி காட்டி விட்ட பிறகு கழுவி சுத்தமா பொப்பளம் கூட சுத்தமா வச்சிருக்கு. ஏன் சொல்ற? உள்ளத்துல சோப்பு போட்டு கழுவுனா சரீரத்துல அழுக்கு மாறும். ஆனா உள்ள யாருடைய ரத்தத்தினால கழுவப்படணும்? கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். ஈசோப்பினால் என்னை கழுவி வாசிமா. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியோ. அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்படிங்க. அப்ப நம்ம இருதயம் என்ன ஆயிடும்? இந்த காரியத்தெல்லாம் தேவனிடத்துல சொல்லி நம்ம ஜெபிச்சு ஒரு விடுதலை பெற்றுட்டோம்னா என்ன ஆயிடும்? சொல்லுங்க. நம்ம எப்படி இருதயம் என்ன ஆயிடும்? அவன் ஆண்டவர் அதுல வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. சுத்தமுள்ள இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்க. சுத்தம் 24 உபவாசம் இருக்கலாம்.
40 நாள் உபவாசம் இருக்கலாம், மணிக்கணக்கில் முழங்கால் ஜெபிக்கலாம். சுத்த இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லைன்னா, நிச்சயமா சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அடிச்சு சொல்றேன், ஆமென் சோத்திரம், ஆமென் சோத்திரம். ஆமா, ஆண்டவர் நம்மளோட பேசுறது கஷ்டம், கண்டிப்பா சொல்ல பேசுவாங்க. ஆனா ஒண்ணு செய்வார், ஒண்ணு செய்வார். உங்களை என்னை ரிஜிப்ல நடத்திட்டாரு, 2 நாள் மொழிக்கு ஞானசனம் வச்சுட்டாரு, அவனை பிள்ளைங்க அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. ஆனா அவனை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? யாரு ஊழியக்காரன் சொல்ல வேண்டாம், யாரு எப்படி ஆசீர்வதிப்பார், எந்த நிலையில ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி ஆசீர்வதிப்பாரு? வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. நான் உன்னை தேவதத்தில் என்ன செய்வேன், போடா வெளியே பெருக பண்ணு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. இப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தகுதி இல்லை நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எப்படி நிறைவேறும் தெரியுமா? அவருடைய மன விருப்பத்தின்படி கட்டாயம் ஆசீர்வதிக்க மாட்டாரு, கட்டாயத்தின் பேர்ல நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பத்தை, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவ விருப்பத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்கணுமா, கட்டாயத்தின்படி ஆசீர்வதிக்கணுமா? இதுதான் இறைமையை சொன்னாரு. எப்படி ஆசீர்வதிச்சீங்க? தேவ விருப்பத்தின்படி ஆசீர்வதிக்க. அப்ப தேவ விருப்பம் நல்லா புரிஞ்சுக்கலங்க, இன்னும் உங்களுக்கு புரியும்னு சொல்றேன். நம்ம பிள்ளை இருக்கான், எலியில் இருக்கான்னு வச்சு எலியில வச்சுக்கிறாங்க, வேற சுத்தி கட்டல. அவன் பொருள் கேட்கறான், நான் என்ன சொல்றேன், நீ ஜோம் பண்ணு, கர்த்தர் சிஸ்டம்லாம் வாங்கி தரேன், அதுக்குள்ள பணம் வசதி, இப்ப இந்த செல்போனை வச்சுக்க. அவன் அதான் சொல்லிட்டு 3 மாசமா தான் சொல்றேன், ஜோம் பண்ணு, தேவ சித்தம்னால் யாரையும் வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா அதுக்கு பணம் வந்துச்சுன்னா கட்டாயம் வாங்கி தர, அது தேவ சித்தம் நடக்கும்னு சொல்லிட்டேன். இல்ல நம்ம உள்ள கேட்கறான் அப்படின்னு போய் இது அப்படி வந்து அந்த சூழ்நிலை வரும்போது நான் வாங்கி கொடுத்தலாம், விருப்பத்தோடு வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்ப விருப்பத்தோடு வாங்கி கொடுக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோமா? சொல்லுங்க, கோபப்படுமா? சமையல் கோபப்படுவோமா? என்ன செய்வோம்? சந்தோஷம் வாங்கி கொடுக்கும். ஏன்னா நம்ம என்ன செய்யணும், முழு விருப்பத்தோடு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம், அப்படித்தானே? ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாலும், பேனா வாங்கி கொடுத்தாலும், பென்சில் வாங்கி கொடுத்தாலும், என்ன வாங்கி கொடுத்தாலும் நம்ம விருப்பத்தோடு வாங்கி கொடுக்கும் போது சந்தோஷம் வாங்கி கொடுத்தோம், அது நமக்கு பாரமா இருக்காது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆவியானவர் பேசுகிற காரியம் அது நமக்கு பாரத்தை கொடுக்காது. இல்ல பிள்ளை நச்சரிச்சு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நச்சரிப்பு தாங்காம நம்மகிட்ட பணம் இல்ல, கடனாவது வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு என்னத்தை கொண்டு வருது? சந்தோஷத்தை கொண்டு வருமா, இனிச்சல் கொண்டு வருமா? புரியல உங்களுக்கு புரியலையா? புரிஞ்ச கரத்தை எழுதுவோம் பார்ப்போம். என்னத்தை கொண்டு வரும்? எரிச்சலை கொண்டு வருமா, சந்தோஷத்தை கொண்டு வருமா? விருப்பத்தோடு செஞ்சோம்னா அது சந்தோஷத்தை கொண்டு வரும். 4 பேர்ட்ட சொல்லுவோம், என் பிள்ளை கேட்டா, நான் வாங்கி கொடுக்கணும்னு விரும்பினேன், அந்த நேரத்தில் பணம் கிடைச்சி, இதை வாங்கி கொடுத்துட்டேன், இந்த சட்டையை வாங்கி கொடுத்துட்டேன், சேலை வாங்கி கொடுத்துட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன், இந்த பேனா வாங்கி கொடுத்தேன், இந்த பென்சில் வாங்கி கொடுத்தேன், வாட்ச் வாங்கி கொடுத்தேன், சந்தோஷமா சொல்லுவோம். கட்டாயப்படுத்தி விருப்பப்பட்டு நச்சரிப்பு தாங்காம வாங்கினோம்னா, வாங்கி கொடுத்தோம்னா சனியை பிறந்திருக்கு பாரு. அல்லேலூயா. ஏன்னா கடன் வாங்கி நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிடுவோம், நாளைக்கு கொடுக்க கடைக்காரன் பேசுவான், நாளைக்கு நிக்கிறப்ப தான் நீ கேட்பான். அப்ப என்ன சொல்லுவான்? எதுக்கியா கடன் வாங்குறீங்க? இந்த நான் பெற்றிருக்க முடியும் சனியை, சனியை படுத்தின பாட்டுல கடன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க இந்த பணம் கொடுக்கும்னு கேட்கலாம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப உங்களுக்கு விஷம் வருமா வருதா, வருமா வராதா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷம் வருமா வராதா? அப்ப நீங்க வரணும் சொல்லல, அது மாதிரி ஏசுவோம், அது மாதிரி ஏசுவோம். உங்களை விருப்பத்தை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு, என் பிள்ளைக்கு சந்தோஷமா கொடுக்க நினைக்கிறாரு. ஆனா நம்ம வாயா நீ சந்தோஷம் கொடுக்கலாம், இப்ப கொடுத்துரு, நாளைக்கு என்ன வாழை வந்து வளர்ச்சி இல்ல வச்சு கேட்கணும். ஆவியார் துக்கத்தோடு சொல்லுகிறார், விருப்பத்தோடு ஒவ்வொரு காரியத்தை சொல்லிதாரேன் இன்னைக்கு. தேவ விருப்பத்தோடு விட என் பிள்ளைகளுக்கு பண்ண வாங்கி கொடுங்க, வேண்டாம்னு சொல்லல. என்ன கேட்கறது வாங்கி கொடுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்காம யார் வாங்கி கொடுப்பா? ஆனா அதே நேரத்துல தேவ பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. புரியுதா அஸ்வினி? அஸ்வின் புரியுதா? சொல்ல அதுவும் புரியுதா? பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. இப்பயே நீங்க அவனோட நிலையில வளர்த்துட்டீங்கன்னா அவன் வரும்போது யாரா மாறும்? வளர்ந்து வரும்போது ஜெப வீரர்களாய் மாறிவிடுவார்கள், ஜெப வீரர்களாய் மாறிவிடுவார்கள். புரியுதா? புரியுதா? ஆமாம். ஜோதிகள் கேட்டாலும் சரி, பேர் என்ன கேட்டாலும் சரி, தர்ஷன் கேட்டாலும் முகேஷ் கேட்டாலும் சரி, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் வச்சு அந்த பொருளை வாங்கி கொடுத்து பாருங்க, அந்த பிள்ளைக்கு என்ன நம்பிக்கை வந்துடும் சொல்லுங்க. நீங்க இப்படி ஜெபிச்சு நம்ம வாங்கி கொடுக்கும் போது ஒரு காலம் அந்த நேரத்தில் கேட்க
இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே வாங்கி கொடுத்துட்டு யாரும் நம்ப மாட்டாங்க, இயேசுவை தேட மாட்டாங்க. சோத்திரம். இன்னைக்கு இந்த ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவங்க சோபியாலும் சரி இவனும் சரி எங்கேயாவது போனோம்னா ஒரு பொருளை நான் வாங்கி கொடுக்க நினைக்கிறதுக்கு முன்னால கேட்டுட்டாலும் வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு கூட அதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு 2 நாளா 3 நாள் செஞ்சு ஜோம் பண்ணுங்க பார்ப்போம், ஜோம் பண்ணுங்க பார்ப்போம் சொல்லிட்டு 3 நாளைக்கு வாங்கி கொடுக்கணும் அதுவும் மறந்துடுவேன். அப்படிதான் இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வாங்கி கொடுத்துட யாருக்கு வந்துடா, நம்ம என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி கொடுத்துருவாரு நம்பிக்கை வந்துடும். நம்ம என்ன கேட்டாலும் அப்பா அவரெல்லாம் என்னட்டு காசு கேட்க மாட்டான், அதை கேட்பாங்க, அதை வீட்டை கேட்டுட்டு இருப்போம். அல்ல இல்லையா? எனக்கு இவரு கேட்டால் கொடுக்க மாட்டாரு பெட்ரோல் கூட அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்போம். அல்ல இல்லையா? நான் சொல்றேன், இன்னைக்கு பெட்ரோல் போடணுமா, நிச்சயம் பண்ணு அண்டுட்டேக்கல் வண்டி ஓட்டம்னு கத்த சித்திரக்கலாம் பெட்ரோல் கூட காசு கொடுப்பாங்க. அல்ல இல்லையா? நான் உண்மை சொல்றேன், எந்த காரியம் செஞ்சாலும் தேவ சமூகத்தில் உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அதன்படி நீங்க வாங்கி போடுங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது சபைக்கும் சங்கத்துக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் அந்த பிள்ளை மூலமாய் அவன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது சந்தோஷம் வந்துட்டே இருக்கும். தைரியத்துல என் பிள்ளை ஜெபிக்கிறப்ப யாராவது வந்து நம்ம பிள்ளைகளை அநியாயமா படிச்சு வந்து நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். ஒரு சின்ன கதை வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு பாசு ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஆமா, அந்த பையன் டிவி ஓடிட்டு இருக்கு, சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கு. டக்குன்னு ஆஃப் பண்றாங்க. மாஸ்டர் சொல்ற மாஸ்டர் வாங்க ப்ரொடியூசர் உட்காந்து. ஆமா, என் பையன் அருமையா பாடுவான், என்ன கூட நல்லா பாடுவான் அப்படின்னு சொன்னா சரி பாஸ்டர் பழைய பாட்டா புது பாட்டான்னு கேட்கிறாரு. எல்லா பாட்டும் பாடும் பாடுறது சினிமா பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அதை பாடுறான். சோத்திரம். அப்ப மாஸ்டர் இது தெரியாதாம வந்துட்டு நீங்க வசனம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். பிலிப்பில 119 சொல்றாங்க. பிலிப்பில 119 இருக்கு பிலிப்பில. அவ அப்பனே என்ன சொல்லி கொடுக்கிறாரு? சரி, அதை விட்டுட்டு அவர் கேட்கிறாரு, தம்பி கேள்வி கேட்டு பதில் சொல்லு சொல்லு. ஓடியாத யாராடுச்சு அப்புறம் சத்தியமா வாசம் தான் நிக்கணும். இது நினைச்சிட்டு பாருங்க. அதை யாரும் என்ன குடும்பமா? ஆவிக்குரிய குடும்பம். இன்னைக்கு இப்படிதான் எனக்கு வரும். நான் ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம் சொல்லி உலகத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. பிசாசு ஒழித்து கொண்டிருக்கிறான் பிள்ளைகளை. செல் மூலமாக, டிவி மூலமாக, லேப்டாப் மூலமாக, நெட்டு பல சூழ்நிலை பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். தயவு சொல்லி எச்சரிக்கையா இருக்க. நம்ம பிள்ளை இப்படி தோண்டி இங்க காட்டுறோம். நம்ம ஆஸ்பத்திரியில் உட்காந்துங்க, அந்த பிள்ளை சொல்லிச்சு என் பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இப்ப எல்லாம் தெரியும், பின்னால கண்ணீர் ஒழிப்பாங்க. அந்த அப்படியே முறைச்சு பாதிச்சு. இல்லையா? புரிஞ்சு கொடுங்க. கத்துடைய பிள்ளைங்க எச்சரிக்கையா இருங்க. கடைசி ஒரு வாசத்தை 3 வாசம் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். நிறைய ஊழியக்கார பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோதரம் செல்போன்ல நேரத்தை பயங்கரமா செலவிடுறாங்க. இப்ப வந்துட்டு வாட்ஸ்அப்ல செய்தி பண்ணு சொல்லிட்டு எதாவது நோண்ட விடுறாங்க. நிறைய பிள்ளைகள் கட்டிட்டு இருக்காங்க. அன்மையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், உங்க பிள்ளைகளை கத்திரிக்கா நடத்துங்க. கற்றுக் கொடுப்பது நல்லது, பிள்ளைங்க நல்லா படிப்பது நல்லது, கம்ப்யூட்டர் கத்து நல்லது. ஏன்னா எதிர்காலத்துல கம்ப்யூட்டர் இல்லாம ஒண்ணுமே இருக்காது போல இருக்கு. எல்லாம் இனி ரோபம் வந்துட்டு ஹோட்டல்ல அன்னைக்கு ஜப்பான்ல பாக்குறேன், ஒரு ஹோட்டல்ல அழகா ஹோட்டல் போய் என்ன செய்யுது, கோழி முட்டை மாதிரி ஆர்டர் பண்ண அதை கொண்டு போய் கொடுக்குது டேபிள்ல கொண்டு போய். இப்ப எல்லாம் ரோபம் வந்துட்டு, கம்ப்யூட்டர் வந்துட்டு. நீ நாட்கள் கம்ப்யூட்டர் இல்லாம மனுஷனே இருக்க மாட்டாமல இருக்கு. இனி நம்ம இருக்க கூட ரோபா தான் நடக்க முடியல இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் நமக்கு தேவைதான். ஆனா கம்ப்யூட்டருக்குள்ளேயே முடிவு வச்சிட விடாது. செல்போன் நமக்கு தேவைதான், செல்போனிலே விட வச்சிட விடாது. நம்ம பிள்ளைங்க எதை பயன்படுத்துன்னு பார்க்கணும். இல்லையா? அதெல்லாம் தேசம் சொல்லி தரேன். உங்க வாழ்க்கையில எப்படி கவனிக்கிறீங்களா மக்களை? கவனிக்கிறீங்களா? சும்மா தோட்டுங்க மாஸ்டர் நவுத்துன வந்துட்டு நீ ஏன் நவுத்துன சொல்றான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நான் செஞ்சு பாவம் உண்மைதையா, எதனால பாவம் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க சொல்றான். அடுத்தவன் சொல்றான், 3 விண்ணப்பத்தை வைக்கிறான். இது சொல்லி இந்த பாவத்தை அறிக்கைட்டான், காரியத்தை வெளிப்படுத்தினான், காரியத்தை சொன்னான். 10ஆம் வாசமா
தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். என்ன நிலவரமான ஆவி எது சொல்லுங்க? இந்த பக்கம் சோழன் பக்கம் சொல்லுங்க. நிலவரமான ஆவி எது? வந்துட்டு போற ஆவி எந்த ஆவி? நல்ல புரியலையா? சொல்லுங்க. என்ன வந்துட்டு போற ஆவி என்ன ஆவி? அப்படின்னா நான் வந்துட்டு போற ஆவி. நம்ம ஆவியானவர் எப்படி சொல்லுவாரா? அப்படின்பாரா? அவர் அமைதலான ஆவி, அவர் சமாதானத்தின் ஆவி, அவர் தென்றல் காற்று வருகிறார். ஆமென். தென்றல் காற்றாக என்னை தொட்டு தள்ளும் ஐயம், புது பாட்டாக என்னை ஆளும் மாறியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தள்ளும் ஐயம், புது பாட்டாக என்னை ஆளும் மாறியானவரே. உன் தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை தென்றல் காற்று அப்படி குளிர்ந்த வேலைங்க. ஆதாமை எவளை சந்திக்கும் ஆண்டவர் எப்போ வந்தாரு? மத்தியானத்துல வந்தாரு. ஏன்னா மத்தியானம் வெயிலா இருக்கும், எப்ப எரிச்சலா கிடப்பான். ஏன்னா அங்க மாடிகளை வாழல, காட்டுக்குள்ள கிடந்தாங்க. சுதந்திரம் ஒரு நாள் வெயில் பட்டு வெறிச்சல கிடப்பான்னு சொல்லிட்டுதான் குளிர்ந்த வெள்ளி ஆறாமே அப்படின்னு கூப்பிடுங்க. அலையலையா அலையலையா ஏன் சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டாங்க, ஏன் மோசே அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிட்ட நேரம் குளிர்ந்த வேலை. ஆண்டவர் நம்மளை கூப்பிடுற நேரம் எப்படிப்பட்ட அதுதான் சொல்றேன். காலையில அதிகாலை ஜெபம் கட்டாயம் செய்யுங்க வீட்டுன்னு சொல்றேன். சபைக்கு தான் வர முடியல, ஸ்வீட்லயாவது செய்யுங்க இல்லையா? அது காலையில உண்மையில சொல்றேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்க, 3 மணிக்கு படுத்தாலும் கரெக்டா 4 மணிக்கு தட்டி எழுப்பி விட்டுறேன். போல இல்லையா? நான் முடியாது படுத்துக்கணும், கொஞ்ச நேரம் படுத்துக்கிட முடியும். இல்லைன்னா பக்கத்துல நாய் கிடக்கு, சம்மதம் குறைக்க ஆரம்பிச்சு தூங்க முடியாது. அதை மீறி படுத்தோம்னா அது எழுப்பிடும், அதை எழுப்பி விட்டுருவாரு. அது தொலைக்கு வந்துட்டு நேரடியாக போட வேண்டியாரு. இல்லையா? ஒழுங்கா அவர் நாய் எழுப்புறது முன்னாடி நம்மளே போட்டுருவாங்க. வேண்டியாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த கைடுங்க சொன்ன 3 வருஷமா தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அப்ப இதுவரை நம்முடைய இருதயம் நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு மனம் இருந்து ஞானசம் எடுத்து இன்னும் பரிசுத்த பண்ணிக்கிறேன், சுத்த இருதயம் எனக்கு இல்லையா அப்படின்னு நான் சொல்லல. நம்ம இருக்கிற இது நல்ல இருதயம் தான் கத்து தந்திருக்கிறாரு. அதுக்குள்ள சில நேரத்துல நம்ம விரும்பாம நம்ம நேசிக்காம நம்மளை அறியாமையே வந்து இதெல்லாம் உட்காந்துக்குது. யாரோ சொல்ற வார்த்தை, நீ சபைக்கு போய் என்ன பிரச்சனை இருக்கு, நீ ஆராதிச்சு என்ன பிரச்சனை இருக்கு, ஒழுங்கா நீ அங்க போய் என்னத்தை கண்டுபிடிச்ச அலையலையா? நீ அங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கும்போது இங்கேயும் இருப்போம். ஒண்ணு அங்க இருக்கும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கல, ஆனா இங்க இருக்கும்போது சமாதானம் கிடைக்குது. உண்மையா பையா? உண்மையா பையா? அங்க இருக்கும்போது என்ன வந்துச்சு, நமக்கு பணம் வரைய மாறிச்சு, ஊருக்கு வந்துச்சு, உடம்பு பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த விடுறாங்க சண்டை வந்துச்சு, அடிச்சோம் பிடிச்சோம், எப்ப பார்த்தாலும் விரோதியை பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளை பாக்குறவங்க யாராவது விரோதியை பாக்குறாங்களா? சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல இப்ப எங்க வீட்டுல அங்க ஊர்ல நடக்குது, நாங்க யாருமே இல்லை, அக்கா வீட்டுல இல்லை, நல்லா தண்ணி குடிநீர் குடிக்கிற பைப்பு பக்கத்துல இடம் நிறைய கிடக்குது. தம்பி எட்டின போட்டு செப்பிட்டாங்க கூட வச்சிருக்கான், போன் மேல போன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்படி கோவமா அவங்கள்ட்ட, ஏன்னா உடனே நம்ம சாலா சொல்லணும்னு கோவப்பட்டுருவாங்க. இப்படி அப்படியா ஊவனு கொஞ்சம் போன பேசிட்டு திருப்பி போகணும்னு சொன்னேன். அவன் கரெக்டாக ரத்த சுத்தமான அங்கே இருக்கணும், இல்லை அவனே எடுத்துருவான். நீ சொன்னா ஜோம் பண்றேன், ரத்தம் பார்த்துருவாங்க. இல்லை இல்லையா? ரெண்டாச்சு மணி நம்ம போய் உடனே வா எதுக்கு நல்லா வெட்டி கேட்டா அவங்க கண்டிப்பா சரி. தேவ சுத்தம்னா அந்த இடத்துல இருக்கும், இல்லைன்னா அவரை இடிக்க வச்சிருவாரு. நம்ம போய் சண்டை போட்டு இது பழைய பண்ணின்னு எல்லாம் இருப்பேன். அன்னைக்கு நைட்டு பஸ் ஏறி போய் நினைஞ்சிருப்பேன், செய்யக்கூடாது செஞ்சுட்டு வந்துருப்பேன். சோத்திரம் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, பழைய பண்ணிடுற அர்ப்பணி எங்க அக்கா நினைச்சிட்டு இருக்கா. அது சொன்ன அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீனும் ஜோம் பண்ணி நானும் ஜோம் பண்ண கற்றுக்க கற்றுக்குவேன். இல்லையா? அப்ப என்ன, நம்ம சுத்த இருதயம் நமக்கு வேணும்.
அல்லேலூயா. நிலவரமான ஆவி, நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். அதான் ஒரு அபிஷேகம் பெற்றுக்கூடாதுங்க. தயவுசெய்து சீக்கிரம் அபிஷேகத்துக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். சீசன் என்ன சொன்னாரு? நான் போய் கேட்கலவனைய பரிசுத்த ஆவியான அனுப்பிடுவோம். அவர் எப்படி நடத்தணும்னு சொன்னாரு? எப்படி நடத்தினாரு? அவர் வந்தோடனே சண்டை பட சொல்லுவாரு, ஒம்பு பட சொல்லுவாரு, கிட்ட சொல்ல சொன்னாரு. அவர் சத்தியத்தில் நீதியிலும் சத்திய உண்மையிலையும் நீதியிலையும் நடத்தும். இந்த ரெண்டு நடத்தினாலே ஆட்டோமேட்டிக் பாவம் வராத. நிலவரமான ஆவி நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு நிலவரமான ஆவி வேணும்? ஆசைகள் பெற்றுக்கிறேன், இன்னும் பண்ணணும், இன்னும் சில மட்டும் வந்துட்டு போகுது. அல்லேலூயா. அப்ப நிலவரமான ஆவி நமக்கு வேணும். அல்லேலூயா. சோத்திரம். வாங்க அடுத்த வாசம் வருது. உமது சமூகத்தை விட்டு அடுத்து சொல்றான், ஆண்டவரே மேல எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சங்கீதம் 50 மேல எல்லாம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். இரண்டாவது தேவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கேன்னு சொல்றான். வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருந்தான்னா நிச்சயமா சொல்லுகிறேன், பாவத்துக்கு நேரம் நம்ம போகவே மாட்டோம், ஆராதனைக்கு போகவே மாட்டோம், ஆராதனை நேரத்தை அசட்ட பண்ண மாட்டோம். இப்படா ஆராதனை நடக்கும், ஆவியான நம்மோடு விட, ஆவியான நம்மோடு விட. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். காலையிலிருந்து சாயங்காலம் வரை 10 மணி வரை 2 வேலை செஞ்சுட்டு 2 பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு, ஆமென் சோத்திரம். 2 கிட்ட 2 கிலோமீட்டர் குறைச்சி நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க சபை இருந்த இடம் முழுவதும் சொல்லிருக்கோம். அந்த நேரத்துல அந்த குடிக்கார ஊரா உட்காந்து குடிப்போம். அந்த வந்து சுடுகாடு நிறைய திட்டுவாங்க, மெயின் ரோட்டு வழியே வர வேண்டியதானப்பா, சுடுகாடு வரைக்கும் சின்ன பிள்ளை தூக்கிட்டு வர. நான் சொல்லுவேன், நீங்க அந்த என்ன ஆராதிக்கிற தெய்வம் எனக்கு முன்னால வர, நீ பின்னால வர. பொம்பளை பிள்ளைய பாஸ் பண்ணு திட்டிவிட்டாரு. பாலி ஓப்பன் ஆச்சு, நீ பாட்டில் கிரிக்கெட் திறமை வந்துட்டு இருக்க, அதெல்லாம் குடிக்காரப்பா எவன் தான் எனக்கு இல்லையா நான் சொன்னேன். என்னால 4 பேர் அடிக்க முடியும், நான் பாத்துக்கிறேன். 2வது தேவன் இருக்கிறார். அந்த வைராக்கிய வாஞ்சியோடு கூட 10 மணிக்கு மேலே என் பிள்ளைகளை தூக்கிட்டு, நான் கோபமான இந்த அம்மா வீட்டுல சூடு கொடுக்க மாட்டாங்க, முழு சொல்லியாச்சு கொடுங்க. இந்த அம்மா இருக்கிற படுத்துற பாட்டில் எளிய ஓடிக்கணும். பஸ் பிடிச்சி 10 கிலோமீட்டர் வந்துதான் நாங்கள் ஆண்டா தேடணும். அந்த மாதிரி நின்றுக்கிறேன்னா அவருக்கு முன்னால் அவர் ஊழியத்தாங்க தெரிந்து கொடுக்கிறேன். நான் அன்னைக்கு அனுப்பி பார்த்துருந்தேன்னா நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். அந்த நேரத்தில் நினைச்சு நிற்க முடியும். என்னை பெருமையா நினைக்கிறேன்னு சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆவியான நமக்குள்ள நல்ல வரமான ஆவி நமக்குள்ள. அடுத்தது என்ன ஆவியான என்ன செய்யணும்? எடுத்து அவன் தாவி சொல்றான், தயவுசெய்து அப்பா ஏன் அவன் சொன்ன அந்த வார்த்தைய, அவன் பரிசுத்தாவி யார் பெற்றிருந்தா? தாவீது பெற்றிருந்தானே இல்லையா? ஏமா எப்படி பெற்றா சொல்லுங்க, யார் கரெக்டா விளங்குன்னு சொல்லி பார்ப்போம். பரிசுத்தாவி பெற்றிருந்த அடையாளம் என்ன? சவுலுக்குள்ள கொள்ளாத இருந்தது. தாவீது என்ன எடுத்து கிண்ணத்தை வாங்கினா பரிசுத்தாவி. இப்ப சபைக்குள்ள வந்த உடனே அங்க வரையும் யாருன்னு சொல்லுது. சபைக்குள்ள வந்த உடனே என்ன சொல்லுது? நான் பயிர்றேன். இங்க என்ன நெருப்பு கூட வந்துட்டு இல்ல அந்த பேப்பிச்சு அப்படியே நெருப்பு வச்சு நிக்க வச்சு இருக்கிறோம். இங்க யார் இருக்கிறான்? இந்த ஆவியானவர் உள்ள இருந்தோடனே வந்த உடனே அந்த அசுத்தாவி நான் போறேன்னு சொல்லுது. அது வழி நான் பெரியவன் சொல்லிட்டு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சொல்ற பசுத்தாவி இருந்தது. நான் பாவம் இருந்தது, நான் அநியாயமா பாவம் செஞ்சிடல. என்ன செய்ய தயவுசெய்து மன்னிச்சு பரிசுத்தாவி எடுத்துறாதீங்கப்பா. நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாவம் செஞ்சிருவேன், மீண்டும் பாவி ஆயிடுவேன், அநியாயம் செஞ்சிருவேன், அக்கிரமம் செஞ்சிருவேன். தயவுசெய்து எடுத்துறாதீங்கப்பா, எடுத்துறாதீங்கப்பா. அல்லேலூயா. தாவீது பிள்ளை எவ்வளவு தூரம் தன் பாவத்தை உணர்ந்தது மாத்திரமல்ல, தேவனிடத்தை கிட்ட சேருவதற்கு அறிக்கையிடுகிறான். இந்த அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை இந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இன்னும் வரணும் இல்லையா? இன்னும் கத்தர் எதிர்பார்க்கிறேன். கடைசி காலத்துல வேதம் சொல்லிட்டு பாவம் செஞ்சு பாவம் செய்யும், அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செய்யும், கீழ்படியில கீழ்படிய மாதிரி, துன்மார்க்க மாதிரி, நீதி செய்ய நீதி செய்யும், இறக்கம் செய்ய இறக்கம் செய்யும், பரிசுத்தம் மாதிரி இன்னும் பரிசுத்தம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லையா? பரிசுத்தமானமா வேண்டாமா? பரிசுத்தமா வேண்டாமா? கடைசியான வசனத்தை வாங்கி முடிக்க போறேன். கடைசி வசனம் வாசம் 12 வாசம். சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான
ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. என்ன சொன்னா ஒரு லட்சம் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமாவி என்னை தாங்க செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 17 வசனம் வாசிப்பாருங்க. தேவனே தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. இப்ப நம்ம ஆவி எப்பொழுது எப்படி இருக்கணும்? நொறுக்கப்படும். ஒரு பாவத்தை பார்த்துட்டோம், ஒரு சம்பவத்தை பார்த்துட்டோம், எதிர்த்து வீட்டுக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்ல நமக்கு பிடிக்காதவங்க ஒரு தவறான வழியில போறாங்கன்னா பார்த்துட்டு கைவிட்டு என்ன சொல்றாங்க? சிரிக்க கூடாது. அவன் சபை உடைஞ்சு போயிட்டு இருக்கு, பார்த்து சிரிக்க கூடாது. என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை திட்டினவன் தான், நம்மளுக்கு கிண்டல கேள்விய பேசுறவன் தான், நம்ம குரதமா எழுமணவன் தான், நம்ம வளர்ச்சியில பராமப்பட்டவன் தான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு சந்தோஷப்படக்கூடாது. அவனை அதை பார்த்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த பக்கத்து அண்ணனுக்கு இப்படி வந்துட்டு, இந்த அக்காளுக்கு இப்படி வந்துட்டு, எங்க சபை இப்படி ஆகி போச்சு, எங்க ஊழியம் இப்படி ஆகி போச்சு, எங்க விசுவாசிகள் இப்படி ஆகி போச்சு. அப்படி நீ ஒழுக்கப்பட்ட ஆவியோடு கண்ணீரோடு செபிச்சீங்கன்னா உன் ஜெபம் பரலோகத்துல இட்டும் அந்த பிரச்சனைக்கு கத்துறதுக்கு உங்களுக்கு தாவிது சொல்லுவாங்க. நொறுங்குண்ட என்ன செய்ய? ஆமென். என்ன வாசமா தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. அல்லேலூயா. அடுத்தது தேவனே நொறுங்குண்டதும் இதயத்தை நீர் புறக்கணிக்கிறீர். ஆமென். என்ன செய்ய? ஆமென். புறக்கணிச்சாங்க. நொறுங்குண்ட ஆவியோட இதயத்தை பொறுத்து காய்ச்சாங்க. அல்லேலூயா. மேட்டிமை கொண்டோம்னா ஆண்டவர் இதயத்தை புறக்கணிச்சுவாரு. ஆமென். இது மேற்கொள்ள ஒரே ஒரு வாரமா வீட்டுல போய் படிச்சுக்கீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் சீக்கிரம் இன்னைக்கு சத்துருவை என்ன தலைப்பு கொடுத்தேன்? இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுக்கணும்னா இதெல்லாம் தாவீது சங்கீதக்காரன் அறிக்கை எழுதிட்டான். அவன் ஜெயம் எடுக்கணும் என்ன சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் நீங்க 10ஆம் வசனத்திலிருந்து என்ன செய்யுங்க? சுதந்திரம் 12ஆம் வசனம் வரையும் நீங்க வீட்டுல போய் படிச்சு கொடுங்க. அங்க என்ன இருக்கு தெரியுமா? அவன் சொன்னா, கடைசிய சகோதரே கர்த்தர் நாம் சத்துவத்துல வல்லமையில பலப்படணும். சத்துரு மேற்கொண்டு என்ன செய்யணும்? மட்டும் கொஞ்சம் வாசிச்சுக்கலாம், முடிச்சிடுறேன். என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. என்ன பண்ணணும்? இந்த காரியத்தெல்லாம் நம்ம தேவ சமுதிரத்தில் பலப்படணும்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்? சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்துல உண்மையில இருக்கணும், உண்மை இருக்கணும். அடுத்தது வல்லமை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த சத்துருவை நீ இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுக்கிறீனா, இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் விலகி காக்கப்படணும்னா நம்ம முதலாவது தேவனுக்குள்ள அவருடைய சத்துவத்துல பலப்படணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யணும்? இவன் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு யாரு? நல்லா புரிஞ்சு. எந்த மனுஷனும் நமக்கு வேலையே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்கள் பக்கம் நம்புறீங்களா? எந்த மனுஷனும் நமக்கு வேலையே கிடையாது. ஆமென். நல்லவங்க தான். தேவன் மனுஷனை படைக்கும் போது நல்லவனை தான் படைச்சான், மனுஷியை படைக்கும் நல்லவனை படைச்சான். என்னைக்கு சர்ப்பம் வந்து உள்ள பூந்துச்சோ, ஏதன் தோட்டத்துக்குள்ள உள்ள பூந்து என்னைக்கு அந்த பழத்தை பறிச்சு திங்க வச்சுச்சோ, அன்னையில இருந்து எல்லாம் பகை உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள இந்த கோபம், இந்த நிலையெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா சத்துரு உள்ள இருக்கணும், நம்ம ஜெயம் எடுக்கணும். சொன்னார் யாரு? திருப்பி அந்த வாசமா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. யாரோட எதிர்த்து நிற்கணும்? பிசாசின் தந்திரங்கள் ராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய பிசாசின் தந்திரம்னு என்ன? பிசாசின் தந்திரம் என்ன? இல்ல நம்ம பாத்துல பேசுவோம். இங்க பாரு, அந்த அக்கா ஜோமன் வந்து போய் ஜோமன் என்கிட்ட கடவுள் ஒரு நாள் சொல்லிச்சு பாருங்க, ஒரு வீட்டு ஜோமன் பண்ணா அந்த ஆவியோடு சொல்லிட்டு வராத
பயங்கரமா விசாரிச்சிருக்கு, உன் மனைவி தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பத்தியெல்லாம். சரி நான் சொல்லி கேட்கல, கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா இருமல் பயங்கரமா போராடுது. இருமலை கொடுத்து விட்டு கொஞ்ச நேரத்துல பிறகு கொடுத்துச்சு. எல்லாத்தையும் மேற்கொண்டு போய் ஜோமல பிறகு ஒரு பிசாசு எங்களை பிடிக்கல. அல்ல இல்லையா? அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அல்ல இல்லையா? இவன் பிசாசு தந்தரம் இப்படிதான் சொல்லுவான், ஜோம் பண்ணாத, நைட்டு 10 மணிக்கு மேலே ஜோம் பண்ணாத. தென்காசியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரா, ஒரு சொன்னார் 10 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே ஜோம் பண்ண விடாங்க. 6 மணிக்கு மேலே பிசாசு கிட்ட ஜோம் பண்ண விடாங்க. 10 மணிக்கு மேலே யாருக்காவது ஜோம் பண்ண விடாங்க. ஆனா பாதி மக்களை இப்போ 10 மணிக்கு மேலே அவர் நாங்க அவர் மனைவிக்கு வந்தா ஜோம் பண்ண மாட்டாரா? அந்த பாசு சொல்றாரு, அந்த பாசு மலைக்கு வந்து ஜோம் பண்ண மாட்டாரா? இல்ல அவருக்கே காய்ச்ச பைத்தொழிலுக்கு ஜோம் பண்ண மாட்டாரா? அது சொல்லி கொடுக்குற சத்தியம். அது இதை கேட்டு ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு மேல பிசாசுக்கு செடி ஜோம் பண்ண விடாதான். 10 மணிக்கு மேல யாருக்கும் ஜோம் பண்ண விடாதான். 6 மணிக்கு மேல பிசாசு கட்டி ஜோம் பண்ண விடாதான். அப்ப என்ன அர்த்தம்? பிசாசு நல்லா பூமியில உலக ஓடுங்க, எல்லாரும் குடிச்சிட்டு போட்டு அவங்க வெளியிட்டு நல்ல சத்தியம் தானே. இப்ப இவர் யாருக்கு பங்காளியா இருக்கிறாரு? சொல்லுங்க, யாருக்கு பங்காளியா இருக்கிறாரு? இதை கேட்டு ஒரு கூட்டம்னா அவங்க யாருக்கு பங்காளியா இருக்கிறாங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன் 10 மணி இல்ல, எப்ப உன்னை ஆண்டவர் எழுப்பி ஜெபிக்க சொன்னாலும் எழுப்பி ஜெபம் பண்ணு. ஒண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், நிலவரமான ஆவியானவர், உற்சாகமான ஆவியானவர், தைரியமான ஆவியானவர். நீங்க சொல்லும் போது அங்க ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்களாகும்படி யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? சாத்தான் நேரடியா வரவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த மந்திரம் பண்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே பெரிய ஆள் அனுப்ப மாட்டான், குட்டி பிசாசு அனுப்புவான். அது போய் செயல்பட்டுச்சுன்னா பெரிய ஆளை விட்டுருவான். அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆவி அனுப்புவான். சோத்திரம். அதுவும் செயல்பட முடியலன்னா யாரு வருவா? அவங்களுக்கு மேல இருக்கிற அவன் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற? பிசாசு வரப்பட்டவன் அவன் ஒழுங்கா இருந்தா வெளில போய் எத்தனை பேர் கொண்டு வருவான்? அதை விட வல்லமையானது பெறமுள்ளதை 7 பேர் சேர்த்துட்டு வருவான். அல்லேலூயா. அப்படி பிசாசு என்ன செய்யும்? முதல்ல அது வராது. அவன் நம்ம வரும்போது அதுதான் வரும். சாத்தா உடனே வரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சத்துரு உள்ள உடனே வரமாட்டான். ஆமாம், அவன் கடைசியில் தான் வருவான். அல்லேலூயா. ஒரு மாஸ்டருக்கு, ஒரு பையனுக்கு, ஒரு வாலிப பையனுக்கு, ஒரு பையனை வச்சு சென்னையில நல்ல சம்பவம் ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஆவியா போனிச்சான். இங்க நம்ம சபை சாமியை தெரியுங்களா? தேவி இந்த ஆட்ட பண்ணிக்கிட்டே இல்லையா? நீங்க அப்ப வரல லூஸ் மராராவி பிடிச்ச ஆட்ட பண்ணிக்கிட்டே இல்ல வண்டிக்கு போயிட்டியா? ஒரு ஆவியா வந்துச்சு பாருங்க. கடைசா யாருன்னு கேட்டா அப்பதான் சொல்லிட்டு நான் ஒரு 9 ஆவி இப்போ வந்துச்சு, ஆடிச்சு. ஒண்ணு ஒவ்வொரு குணத்தை காட்டுச்சு. அன்னபுஷ்பம் பண்ணாங்கன்னு தெரியலையா? ஒவ்வொரு ஆவி போயிடுச்சு. கடைசா தான் வந்துச்சு. கடைசா தான் நீ யாருன்னு சொன்ன சொல்லிச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் இந்த லோகத்தை அதிபதியாக நான் உனக்கு தெரிஞ்சு என்ன என்ன சொல்லி சொல்றேன். நீ என்ன போக சொல்ற, நான் எப்படி போவான்னுச்சு. வெளில போகும்போது நீ உன் வயலை சொல்லுங்க. அப்பதான் அது சொல்லிச்சு. இப்போ பத்தியால நம்ம ஆரம்பத்தில் என்னமோ நினைச்சிட்டோம். அந்நிய பாஷை பேச இவ்வளோ அழகா ஜோம் பண்ண தெரியுமா? அந்த ஆவி வெட்டப்படுது. அந்த ஆவி கரெக்டாக தெரிஞ்சு இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட, ஓஹோ இவெல்லாம் கடைசியா வருவாங்க. அந்த மாதிரி இந்த பாஸ்ட் ஒரு பையன் வாலிபர் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒன்றுனா வந்துட்டு கடைசியா வந்த ஆவிதான் என்ன ஆவி? யாரு எதுக்குடா இங்க அந்த வாலிபரை பிடிச்சிருந்து நான் குற்றப்படுத்தி சொல்ல இந்த காரியம் பிசாசு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமேன் சோத்திரம். ஒரு கூட வந்து ஆமா ஜோமனத்துல வந்துருந்தாரு. ஜோமனா ஓஞ்சி கையெடுத்து அடிச்சுட்டு அவர் மாத்தா இப்படி பரவாயில்ல சும்மா வந்து உட்கார்ந்தவங்க ஜோமனுக்கு தான் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமேன். அந்த பிசாசு தந்திரங்களோடும் எதிர்த்திருக்க பிராணி உள்ளவர்களாகும்படி என்னென்ன சர்வாதாரம் என்னன்னு சொல்லிட்டு முடிக்க போறாரு. பாசுமா நமக்கு எதோட போராட்டம் உண்டு? நம்ம யாரோட போராடுறோம்? மனுஷனோட போராடிட்டு இருக்கிறோம். மனுஷனோட போராடிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து மனுஷனோட போராடாதீங்க. அவங்க நமக்கு விரோதி அல்ல. கவனிங்க, அவங்க நமக்கு விரோதி அல்ல. எந்த மனுஷன் நமக்கு விரோதி கிடையாது. எந்த வீடுகாரன், பக்கத்து வீடுகாரன், அந்த வீடுகாரன், இந்த வீடுகாரன் விரோதி கிடையாது. யாரோட விரோதி? ஆசிங்க மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். யாரு மாமிச ரத்தம்? மனுஷன் அவங்களோட அல்ல. யாரோட நமக்கு போராட்டம்? கவனிங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
நிற்கவும் ராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என்னன்னா சத்தியம் என்னும் மார்க்கச்சை, அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், அடுத்து பொல்லாங்கை அக்கினி ரதங்களா. நீங்க போய் வீட்டுல படிச்சுக்கங்க. அவன் கடைசியா என்ன சொல்றான் வாசிங்க. இந்த சமயத்தில் சகலவிதமான கடைசியா ரட்சியின் தலைச்சீரை தேவவசனம் ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்துருவ ஜெயம் எடுக்கணும்னா, பிசாச ஜெயம் எடுக்கணும்னா, அந்தகார அசுத்தாவை நாம் ஜெயம் எடுக்கணும்னா இந்த வசனங்களை, இந்த சத்துருவங்களை நம்ம கையில தரித்துக் கொள்ளும் போது, தலைசீராய ரட்சியின் பட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது சத்துருவை நாம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. சத்துருவை நிச்சயமா செய்ய முடியும், ஜெயம் எடுக்க முடியும். விலகின வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, நஷ்டம் வந்துட்டு சோர்ந்து போவே கூடாது. அல்லேலூயா. அதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்ன வழி? சத்துருவை எப்படி மேற்கொள்ள முடியும்? சரி, இந்த பிரச்சனை வந்துட்டாலும் அவன் சொன்னோம், 4 நாள் ஊசி போட்டாச்சு, நீ நிக்கல, என்ன செய்யணும்? அடுத்த போய் எக்ஸ்ரே எடுக்குன்னு சொல்றதில்ல, அதுக்கு என்ன வழி பார்க்கணும். இல்லையா? உடம்பெடுத்த வியாதி நல்லா புரிஞ்சுக்க சொல்லி தரேன். ஒரு கால் உடம்பெடுத்த வியாதி இருக்குமானால் நாம படுக்கிற ட்ரீட்மெண்ட் அது சரியாயிடும். அதுக்கு மேல அது போராடுதுன்னா சத்துடைய போராட்டம் மாதிரி நீங்க சொல்ல உடனே செபிக்கணும். ஒளியை காத்து வந்து செபிக்கணும், சொல்லணும். நம்ம இப்ப நிறைய பேர் ஒண்ணுமே சொல்றது கிடையாது. நம்மளா கேள்விப்பட்டு தான் ஜெபிக்க வேண்டியது. இல்லையா? நீ ஜெபம் பண்ண சொல்லணும். இல்லையா? சொல்லியிருக்கு, வியாதி வந்துட்டு பிரச்சனை வந்துட்டுனா சபை மூப்படுத்த அறிவிச்சவங்க ஜெபிக்கணும். இல்லையா? சபையார கூடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால விசுவாசிகள் கூடி ஜெபிக்கணும், ஊழியக்காரர் சொல்லணும், சபை மூப்பத்தை சொல்லணும், அப்புறம் சபை போதத்தை சொல்லணும். அப்படி எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது, அப்படி அதுலயும் கேட்கணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். இல்லையா? அப்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இந்த சத்துருவை மேற்கொள்ள முடியும். மானுஷத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது. எந்த மனுஷனும் நமக்கு விரோதி கிடையாது. எந்த மனுஷன் தெளிவா சொல்லி தரேன், எந்த மனுஷன் நமக்கு போராட்டம் கிடையாது. தயவுசெய்து சொல்றேன், நம்ம மனுஷனால எச்சரிப்படவே வேண்டாம். உங்களை குறை சொல்றாங்களா சொல்லிட்டு போய் குற்றப்படுத்துறவங்களா குற்றப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும். இந்த குற்றப்படுத்துறாங்க செயல்படுது, உங்களை குற்றப்படுத்துறாங்க, அவங்கள குற்றப்படுத்துறாங்க. குறை சொல்கிறாங்க செயல்படுது, அதோட குறையும் கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு எங்க போனாலும் என்ன ஏதாவது குறை நடக்குதான்னு என்ன செய்வாங்க. எல்லாரும் 12 சீசன்ல இருந்தாங்க, 12 சீசன் பந்தியில் இருந்தாங்க. அந்த அம்மா மகன மரியா கொண்டாந்து காலில் இடைச்சிட்டு பரிமள தட்டு கழுவுச்சு. யார் குற்றம் கண்டுபிடிச்சா? அவனுக்குலாம் என்ன இருந்துச்சு? அவன் கண்ணு எது மேல போடுச்சு? பணத்து மேல போடுச்சு. ஏன்னா பொருளாதார வேலை பார்த்தான். இல்லையா? அவன் உடனே கணக்கு போட்டான், இந்த எண்ணெயை நீங்க வித்துட்டா 300 பணத்தை வித்துருக்கலாம், அதை என்ன ஏழைகளுக்கு கொடுத்துருக்கான். அந்த அம்மா என்ன நோக்கத்துல கொண்டாந்து அந்த எண்ணெயை ஊற்றி கழுவுதுன்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். இவனுக்கு தெரியல. இந்த சீசன் தானே இவன் என்ன எடுத்துக்கணும்? எவ்வளவு பெரிய பாவியா இருந்த மனுஷி ரட்சிக்கப்பட்டிருக்கா, நீங்க ஆண்டோட பாதத்தை வந்து இந்த எண்ணெய்கள் பரிமளத்தில் தன்னோட வாசனை தட்டு ஊற்றி கழுவுறால, நம்ம என்னைக்காவது ஊற்றி கழுவுனோமான்னு அவன் அப்படி யோசிக்கல. அது தவறா யோசிக்கும். இன்னொரு எண்ணத்துல அப்படிதான் பிரசங்கம் சில காரியங்களை சொல்லும் போது அது குற்றமா தான் பார்த்தாங்க. அது காரணம் என்ன? குற்றம் கண்ணோடு பார்க்கும்போது அது குற்றமா தான் தெரியும். அந்த வார்த்தை நமக்குன்னு எடுத்துக்கொண்டோம்னா நிச்சயமா சொல்லு. இன்னைக்கு வழி சொல்லுவேன், ஜோமெட்டு போவேன், ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா அது சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் பார்க்க மாட்டேன். நான் ஜோமெட்டு போனவரே அந்த மனுஷன் அந்த வருகிற அந்த ஊழியக்காரன் மூலமாக எனக்கு ஒரு வார்த்தையாவது கிடைக்கணும், ஒரு வார்த்தையாவது கிடைக்கணும். அந்த வார்த்தை நான் மனம் திரும்பதான் இருக்கணும். இன்னொரு கிட்ட சரி உண்மையை சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், மனுஷன் சாட்சி இருக்கிறான். நான் அப்படிலாம் ஜோமெட்டு போவேன் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது. அந்த மனுஷன் மூலமா நீங்க பேசணும். இன்னும் நான் உங்க கிட்ட சேருவதற்கு ஏதாவது இடத்துல துக்கணும் கொட்டி இருக்குன்னா அதை சுத்திகரிப்பதற்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி சொல்லப்படுவோம். நிச்சயமா அந்த பேசணும். இல்லையா? நிச்சயமா அந்த ஒரு வார்த்தை இணைத்துள்ளோம். நீங்கள் அப்படி வரும்போது இவன் நாட்கள் அப்படி ஜெபித்துட்டு வாங்க. இந்த எப்படி செய்ய ஆராதிக்காத நல்லா படிங்க. அம்மே நிச்சயமா இன்னும் சங்கீத 51 இன்னும் வீட்டுல உட்காந்து படிக்கிறது எல்லாம் படிங்க. ஆவியோட உங்களோட பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆவியோட உங்களோட கூட பேசுவாராங்க. எல்லாரும் மனதான் படிக்கணும். எதிர்த்து நில்லுங்கள். அவங்களுக்கு ஓடி போயிடுவான், அவங்களுக்கு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. 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 பாடிட்டு இருக்கும் போதே நீங்கள் காணிக்க சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கவனிங்க. இந்த வசனம் உங்களை தொற்று இருக்குமானால், இந்த வசனம் வல்லமையை கைதிட்டாரு, உண்மையில தொற்று அப்படிதானே? சந்தோஷம். ஹல்லேலூயா.
இந்த வசனம் உங்களை தொட்டிருக்குன்னா நான் உண்மையில் இந்த காரியத்தில் குறைவுகளாக இருந்தேன். ஆண்டவரே சொல்லி ஒரு வாரம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வேலை செலுத்துங்க. ஒரு வாரம் எல்லாரும் கண்ண முடியுங்க, எல்லாரும் கண்ண முடியுங்க. கண்ண முடியாதுட்ட மனசு மற்றவங்களுக்கு கூட சொல்ல வேண்டாம். ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வார்த்தையில குறைவிடாத ஐயா, அந்த வார்த்தையில குறைவிடணும், குறைப்பட்ட நான் தான். கருவறையில் தோன்றும் உம் விழிகள் என்னை கண்டது. தேவ சித்தமே, அது தேவ சித்தமே, தேவ சித்தமே, அது தேவ சித்தமே.